தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. மகரிஷியின் கவிதை. மெய்ப்பொருளே தானாக அறிவாயாற்றும், அறிவாயாற்றும் மேன்மையினை உணர்ந்து விட்டார் பலர் என்றாலும், மேன்மையினை உணர்ந்து விட்டார் பலர் என்றாலும், அப்பொருளே அனைத்துயிராய் ஆற்றும் உண்மை, ஆற்றும் உண்மை அறிந்து உயிரோடு உயிரினைய அன்பு ஊற்றாம், அறிந்து உயிரோடு உயிரினைய அன்பு ஊற்றாம். இப்பெரிய தகைமையினை சிலரே பெற்றார், சிலரே பெற்றார். இனியும் சில ஆண்டு காலம் செல்ல செல்ல, இனியும் சில ஆண்டு காலம் செல்ல செல்ல, தப்பாது மக்கள் எல்லாம் மெய்யுணர்வார், மெய்யுணர்வார். தழைத்தோங்கும் அருள் நெறியு உலகமெங்கும், தழைத்தோங்கும் அருள் நெறியு உலகமெங்கும். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. அருள் நெறி தழைத்தோங்கும் என்னும் தலைப்பில் மகரிஷி அவர்கள் இந்த கவிதையை எழுதியிருக்கிறார்கள். மெய்ப்பொருளே தானாக அறிவாக இயங்கும் மேன்மையினை பலரும் உணர்ந்து விட்டார்கள் என்ற போதிலும், அதுவே அனைத்துயிராக ஆற்றக்கூடிய உண்மையை அறிந்து உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்று பெருகும் என்று சொல்லுகிறார். இப்பெரிய தகைமையினை ஒரு சிலரே பெற்றிருக்கிறார்கள் என்றும் மகரிஷி அறிவிக்கின்றார்கள். ஆனாலும் கூட காலங்கள் செல்ல செல்ல தப்பாது மக்கள் எல்லாம் இறையுணர்வு பெறுவார்கள். அதன் விளைவாக உலகெங்கிலுமே அருள் நெறி தழைத்தோங்கும் என்று மகரிஷி அற்புதமாக இந்த கவிதையில் அறிவிக்கின்றார்கள். அந்த அருள் நெறி தழைப்பதற்கு தவமும் அறமும் அவசியம். தவமும் அறமும் மக்களுக்கு இல்லையெனில் உலகம் கீழ்நிலைக்கு சென்றுவிடும். தவமும் அறமும் மேலோங்க மேலோங்க உலகம் ஓய்வடையும் என்னும் ஒரு உயர்ந்த நிலையில் இன்றைக்கு நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் முனைவர் பெருமாள் ஐயா அவர்கள் தவமும் அறமும் என்னும் தலைப்பில் நம்மோடு உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. 45 ஆண்டுகளாக இந்த மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு மிக சிறப்பாக ஐயா அவர்கள் தொண்டு செய்து வருகிறார்கள். அந்த காலங்களில் வெகு சிலரே மகரிஷியோடு தொடர்பு கொண்ட நிலையில் அதில் ஐயாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கவர். தனியாக மகரிஷி இருக்கின்ற காலங்களில் மிக ஐயா அவர்களை அறைக்கு அழைத்து மகரிஷி அவர்கள் நிறைய நேரம் அந்த வானியல் பற்றிய செய்திகளை எல்லாம் உரையாடி கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு நமது பெருமாள் ஐயா அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள். பல்வேறு மேலை நாடுகளுக்கும் சென்று தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். உலக சமுதாய சேவா சங்கத்தின் விசன் ஃபார் விஸ்டம் அமைப்பில் அகாடமி அதனுடைய இயக்குநராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆராய்ச்சி படிப்புகள், அதாவது எம்பில் மற்றும் பிஹெச்டி பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன், தஞ்சை பல்கலைக்கழகங்களில் எல்லாம் இவருடைய தலைமையின் கீழாக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எம்பில் மற்றும் முனைவர் பட்டத்திற்காக பதிவு செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலருக்கும் ஐயா அவர்கள் முனைவர் பட்டம், எம்பில் பட்டம் வாங்கி தந்திருக்கிறார்கள் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கோவை பெரியநாயக்கன் பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் கலை கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். மேலும் பல சிறப்புகள் ஐயா அவர்களுக்கு உண்டு. இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்று இந்த விளக்கங்களை தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத
சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரிய பெருமக்களே, மனவளக்கலை அன்பர்களே, அறக்கட்டளையின் பொறுப்பாளர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். நல்லதொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அன்றாடம் நூற்றுக்கணக்கான மக்கள் மகரிஷியின் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கூடிய ஒரு முயற்சியில் இந்த WCCIT செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் தவமும் அறமும் என்ற தலைப்பையொட்டி சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நமக்கு அருட்தந்தை அவர்கள் நல்லதொரு வாழ்க்கை முறையை அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த எல்லா வழிமுறைகளையும் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது இந்த தலைப்பு தவம் அறம் என்ற இந்த இரண்டும் மனித வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், தவம் அறம் இந்த இரண்டும் மனிதனுக்கே உரிய உயர் பண்புகள். மற்ற ஜீவன்களை பார்த்து அது தவம் செய்கிறதா, அறவாழ் வாழ்கிறதா என்றெல்லாம் நாம் கேள்வியில் கேட்க முடியாது. அது இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். அதோடு சேர்ந்து அந்த தவம் அறம் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் அதனுடைய மேன்மை அடைய செய்யக்கூடிய ஒரு பக்குவம் அந்த மனிதனுக்குத்தான், அந்த மனித மனதிற்குத்தான் அந்த நிலை இருக்கிறது. ஆகவே இன்றைய சிந்தனையை நாம் மகரிஷியின் வழியில் நின்று செய்து பார்ப்போம். அருட்தந்தை அவர்கள் நமக்கு பல்வேறு தவமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தவம் என்ன செய்வதனுடைய என்ன மாற்றங்கள் நமக்கு வருகிறது? பொதுவாக நம்முடைய மனம், அது அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனம், அது அடங்கி ஒருநிலைப்படுவதற்கு நமக்கு அது உதவுகிறது. அது பொதுவாக இந்த யோக நிலைகளில், அஷ்டாங்க யோகத்தில் அதை 8 நிலைகளாக பிரித்து சொல்வார்கள். இயமம், நியமம், ஆசனம், பிரணயம், பிரத்யகாரா, தாரணா, தியானா, சமாதி என்று சொல்வார்கள். அதுல பொதுவா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைப்புல அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 4 பகுதிகள், ஏன்னா முன்னாடி இயற்கையாகவே அது அமைந்து விடுகிறது. பிரத்யகாரா, தாரணா, தியானா, சமாதி. இந்த வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை கொஞ்சம் உள்நோக்கி திருப்புவது, அதை ஒன்றின் மேல் குவிப்பது, அதை உயிரின் மேல் நிலைப்பது, அதை தெய்வத்தின் மேல் ஒன்றச் செய்வது என்ற நிலையிலே நமக்கு அருட்தந்தை அவர்கள் எளிமையான தவமுறைகளை வழங்கி இருக்கிறார்கள். அப்ப யார் ஒருவர் மகரிஷி சொல்லிக் கொடுத்தக்கூடிய தியானத்தை சரியாக செய்து கொண்டு வந்தாலும் சரி, அந்த உள் உணர்வு என்பது ஓங்கி நிற்கும். இப்ப நம்முடைய இந்த கல்வியை உள்ளுணர்வு கல்வி என்று சொல்கின்றோம். விஷன் வேதாத்ரி மகரிஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்டியூஷனல் எஜுகேஷன், வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிலையம் என்று சொல்கிறோமே, இது ஒரு உள்ளுணர்வு கல்வி. அந்த உள்ளுணர்வு எப்படி ஓங்கும்? அந்த தவம் அறம் சிறக்க சிறக்கத்தான் உள்ளுணர்வார்கள். ஆழமாக தவம் செய்ய 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 இதுவரை நம்முடைய இந்த புறமனதுக்கு எட்டாத பல செய்திகள் எல்லாம் அங்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். ஆம், அந்த நிலையில நிலைத்து விடுகின்ற போது இதுவரை தான் என்றிருந்த அந்த நிலைகள் எல்லாம் மாறி அந்த இறைவனின் ஒரு நிலையாக தான் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு, இறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். ஆழமாக தவம் செய்ய செய்யத்தான் இதுவரை பழக்கத்தின் வழியே வந்த பல வேண்டாத எண்ணங்களுக்கு முடிவு கிட்டும். மனதை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது பல வகையான ஆசைகள், அதுவெல்லாம் தானாக தன்னுடைய நிலைக்கு வந்து அடங்கிவிடும். கரை நீக்கி அறிவு மெய்ப்பொருளாய் காண்போம் என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய இந்த கரை, ஆணவம், கண்பம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மள்ளங்கள் நீங்கும், அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். அப்ப தவம் ஆழமாக செய்ய செய்ய எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இது யாருக்கும் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்கவன் என்ற வேறுபாடு கிடையாது. யார் செய்தாலும் கிடைக்கும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க
நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம், ஒரு நாள் கூட விடாம செய்யும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இல்லாட்டி சாதாரணமா நம்மளால ஒரு அளவு முறைக்கு வர முடியாது. கரை நீங்கி அறிவு கரைந்து போகும் தன்மனைப்பு கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். அப்பொழுதுதான் அந்த தன்மனைப்பு, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அது தன்மனைப்பு என்பது ஒரு மனிதனுக்கு வரும். எப்ப வேணாலும் எட்டி பார்க்கும். திடீர்னு கோபம் வரும், திடீர்னு கவலை வரும். அப்ப இன்னும் நமக்கு கோபம் வருது, கவலை வருது அப்படின்னு இன்னும் நம்ம தவத்துக்குள்ள ஆழமா போகலே அர்த்தம். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரைந்து போம் தன்மனைப்பு காணும் தெய்வம். தன்மனைப்பு முற்றிலும் போயிடும். தெய்வத்தை உணர முடியும். எப்பொழுது ஒரு மனிதன் தெய்வத்தை உணர முடியும்? தன்னிடம் இருக்கக்கூடிய முழுமையாக குற்றங்களை, கலங்கங்களை, தன்மனைப்பை நீங்குகின்ற போதுதான் தெய்வத்தை காண முடியும். ஒரு சிற்பி ஒரு அழகான சிலையை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சிலை அவ்வளவு தத்ரூபமாக வருகிறது. அது ஒரு தெய்வத்தின் சிலை. அந்த சிலையை பார்த்த உடனே பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை வணங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அங்கு தோன்றுகிறது. அந்த அழகான சிலையை அந்த சிற்பி செய்து முடித்த பிறகு அவனுடைய நண்பன் வருகிறான், பார்த்து பாராட்டுகிறான். அழகான சிலையை செய்திருக்கிறாய் என்று சொல்லி. அப்பொழுது இந்த சிலை செய்த சிற்பி அந்த நண்பன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் செய்யவில்லை இதை. அப்ப அந்த நண்பன் சொல்றான், இல்லை, நீ செய்யறத நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தனே, நீ தான் செஞ்ச. இல்லை இல்லை, நான் செய்யவே இல்லைன்றான். சரி, என்னதான் நினைக்கிற சொல்லு. இந்த சிலை இந்த கல்லுக்குள்ளே இருந்தது. நான் செய்ததெல்லாம் அதில் வேண்டாத பகுதியெல்லாம் நீக்கிக் கொண்டே வந்து இந்த சிலை தானாக வந்து விட்டது. அது உண்மைதானே? அந்த சிலை கல்லுக்குள்ளே இருந்தது, அதுல வேண்டாத பகுதியெல்லாம் நீக்கிய பிறகு அந்த அற்புதமான சிலை தானாக வந்து விட்டது. அதுபோன்று ஒரு மனிதனுக்குள்ளே தெய்வத்தன்மை இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம் கலைந்தால், அந்த கருமையத்தை தூய்மை செய்தால், அந்த மனதை தூய்மை செய்தால், அது தெய்வத்தன்மை தானாக வெளிப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வம் என்பது இருக்கிறது, உள்ளே உறைந்து இருக்கிறது. இந்த கலங்கங்கள் போனால் தானாக அது வெளிப்படும். அதற்கு உதவக்கூடியது தவம் தான். ஆழமாக 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 தவம் செய்ய செய்ய பல அற்புதங்களை நிகழ்த்தி காணக்கூடியது. அதனால்தான் ஞானிகள் அந்த தவ நிலையிலே சென்று நிலைத்து விடுகிறார்கள். மீண்டு வருவதற்கு கூட மனமெல்லாம் நிலைத்து விடுகிறார்கள். அதற்குத்தான் நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் அந்த துரியாத தவத்திலே கடைசியிலே அந்த சுத்த வெளியிலே மனம் ஒன்றக்கூடிய அந்த பயிற்சியை நமக்கு கொடுக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லா நேரமும் அது முழுசா கிடைக்காம இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் அது நமக்கு கிடைக்கும். அதனை பழக்கமாக்கி கொள்ள கொள்ள அது உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நேரம் நிலைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஆனா உடனே போய் நமக்கு நிலைக்க முடியாது. இதுவரை வந்த பழக்கங்கள் நம்ம அப்படி விடாது. திருப்பி திருப்பி அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். காட்டாணி மீதேறி கடைத்தெறிவு போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரென்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மீதீரே கண்குளிர காண்பேனே கண்ணம்மா. ஆமா, காட்டானை தான் யார் என்று காட்டிக்கொள்ள மாட்டான் இறைவன். அருபமானவன், சுத்தவெளி, ஐமீதேறி இந்த 5 புலன்களையும் தாண்டி கடைத்தறிவே போகையிலே. எது கடைத்தரு? ஆக்னே, துரியம், தோதசாங்கம், சந்திரன், சூரியன், பெரியக்கு மண்டலம், சுத்தவெளி. அதான் கடைசி தெரு, கடைசியில் வரக்கூடியது. கடைத்தறிவு போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரென்றோ. இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை பழக்கங்கள் வழக்கங்கள்லாம் நம்ம விடாது. பிடிச்சு இழுக்கும். நம்ம தவம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்பதான் எல்லா வகையான எண்ணங்கள் வருது. சுத்த வெளியில் போய் நிலைக்குன்னு நினைக்கிறோம். அப்ப வேண்டாத எண்ணங்கள்லாம் வருது. திருப்பி சீக்கிரம் முடிச்சுட்டு போலான்னு வருது. அப்ப நம்மளை இந்த பழைய பழக்கங்கள் விடாது. ஆனா முயற்சி பண்ணி மீண்டும் அதை தாண்டி செல்ல வேண்டும். நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மீதேறி கண்குளிர காண்பேனே கண்ணம்மா என்று அந்த ஞானி சொல்கிறார். இப்ப முயற்சி செய்தால் எல்லாருக்கும் கிடைக்கும். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பலன் கிடைத்தே தீரும். சரி, இப்போ தவத்தினுடைய சில பயன்களை பற்றி இப்ப நமக்கு மகரிஷி நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய தவ முறைகளை கொடுத்திருக்காங்க. அதுல ஆக்னை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிர தவம்,
9 வகை தவம், நித்தியானந்த தவம், இறைநிலை தவம் என்று சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. எந்த தவத்தை செய்தாலும் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. பொதுவாக நம்ம எல்லா தவத்தையும் பழகின பிறகு காலையிலே 9 வகை தவம் சிறப்பாக இருக்கும். 4 6 மணிக்குள்ள. மாலையிலே துரியாத தவம் சிறப்பாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமி அன்று நாம் பஞ்சபத நவரதம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்று சாந்தி தவம் செய்யலாம். பொதுவா இந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லா தவமும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் செய்யலாம். அந்த தவம் செய்ய செய்யத்தான் மனம் அமைதிப்படும். ஏன்னா அந்த மனம் அது ஒரு மாபெரும் புதையல், ஒரு அற்புதம். இது மனம் அது குரங்கு என்று சொல்வார்கள். அது குரங்கு என்று அது குறைக்க வேண்டாம். அது மனம் தான் தெய்வம். மனம் அடங்கினால் அது தெய்வமாக மாறுகிறது. கடலிலே அலை அடங்கினால் கடல், மேலே அலைந்து கொண்டிருந்தால் அலை, அது அடங்கி போனால் கடல். மனம் அடங்கினால் தெய்வம். அந்த அறிவு முழுமையாக இருக்கிறது. இந்த மனம் என்பதற்கு அறிவு என்பதற்கு என்ன? அசைந்து கொண்டிருக்கின்ற வரை அது மனம், அடங்கி போனால் அது அறிவாக வந்துவிடும். மனம் எவ்வளவு அடங்குகிறதோ அதைத்தான் மகரிஷி அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த உணர்ச்சி ஏற்பட்ட நிலை பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று சொல்லி அந்த கோபத்தில் இருக்கும் போது, கவலைப்படுகின்ற போது மன உணர்ச்சி ஏற்பட்ட நிலையில் அது அதிகமாக அலைச்சொல்லுது. அது குறைந்து 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 வருகின்ற போது நமக்கு அந்த இறைநிலை உணர்வை கொடுக்கக்கூடிய பக்குவம் வரை வந்து சேரும். அப்ப மனம் அதனுடைய அந்த பதட்டங்கள் குறைய குறைய அது அறிவை நோக்கி திரும்புகிறது. பதட்டமே இல்லாத நிலைக்கு வருகின்ற போது அது அறிவிலே முழுமையான நிலைக்கு இருக்கிறது. அறிவு முழுமை, அது முக்தி என்று மகரிஷி சொல்கிறார்களே, அந்த நிலைக்கு அது வந்து சேரும். இப்போ அந்த தவத்தை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்க. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு. என்ன வார்த்தை சொல்லிட்டார் பாருங்க. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு. யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, அதாவது உற்ற உயிர்க்குருகன் செய்யாமை என்ற இடத்துல யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, இந்த துன்பம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம். அடுத்து யாருக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய நிலை. உற்ற நோய் நோன்றல், யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி நின்று உதவி செய்தல். உயிருக்கு உருகன் செய்யாமை, எந்த ஒரு ஜீவனுக்கும் நாம் எந்த நிலையிலும் துன்பம் செய்யக்கூடாது. இதைத்தானே மகரிஷி அவர்கள் நமக்கு கொஞ்சம் மாற்றி அது இரண்டோளுக்கு பண்பாடு என்று கொடுத்திருக்காங்க பாருங்களேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், உயிருக்கு உருகன் செய்யாமை. வந்துருச்சுங்களா? துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகள் செய்வேன். உற்ற நோய் நோன்றல். என்ன வள்ளுவர் வார்த்தையில சொன்னாரோ மகரிஷி எப்படி நமக்கு அதை அமைச்சு கொடுத்திருக்காரு. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அதுதான் இப்ப தவம் என்பது வேற ஒண்ணும் இல்லை. அந்த ரெண்டொழுக்க பண்பாடு சரியா கடைபிடிச்சா அது தவத்தின் ஒரு நிலை, அவ்வளவுதான். எந்த ஒரு ஜீவனுக்கும் நம்ம துன்பம் கொடுக்க கூடாது. துன்பப்படக்கூடிய ஜீவனுக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்யணும். அடுத்து வள்ளுவர் சொல்றார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையிற்பட்டு. யாரு தவம் செய்யறவன் நீங்க கண்டுபிடிக்கணும், தெரியணும். பார்த்தாலும் தெரியணும் இவர் தவம் செய்யறாரு தெரியணும். எப்படி? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவர்கள் தங்களது கடமைகளை செவ்வையாக செய்வார்கள், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் செய்வார்கள். கடமை, அதைத்தான் மகரிஷிகள் எப்படி சொல்றார்? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், அப்படித்தான் கடமை விரியணும். தனக்கு செய்ய வேண்டியது, குடும்பத்திற்கு செய்ய வேண்டியது, நம்முடைய உறவினர்களுக்கு செய்ய வேண்டியது, ஊருக்கு செய்ய வேண்டியது, உலகம், அப்படித்தான் விரியணும். கடன் பட்டிருக்கிறோம் நாம், அதைத்தான் கடமை என்று மகரிஷிகள் சொல்கிறார்கள். அப்படி தனக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்திற்கு செய்ய வேண்டியது, உறவினர்கள் செய்ய வேண்டியது, ஊருக்கு செய்ய வேண்டியது, உலகத்துக்கு ஒன்றொன்று தவறாமல் சரியாக யார் செய்கிறார்களோ அவர்கள் தவம் செஞ்சவர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அதை தவிர மற்றவங்க எல்லாம் அவம் செய்வார் ஆசையிற்பட்டு. அப்ப மனசுக்குள்ள 1000 ஆசைகளை வச்சுட்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்கள் ஒழிய அவர்கள் தனது வேலைகளை சரியாக செய்ய மாட்டார்கள். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் அவம் செய்வார், துன்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள், ஆசையிற்பட்டு பல்வேறு ஆசைகளை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு பிறருக்கு துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப யார் தவம் செய்கிறாங்கன்னா, தன்னுடைய வேலைகளை யார் சரியாக செய்கிறார்களோ அவர்கள் அந்த தவம் செய்ததற்கான அடையாளங்கள். அது அடையாளங்கள். சரியாக தவம் செய்தால் நம்மால் யாருக்கு துன்பம் கொடுக்க முடியாது. சரியாக தவம் செய்தால் துன்பத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, ஓடி உதவி செய்யக்கூடிய பண்புகள் தானாக வந்துவிடும். அதுதான் தவத்தினுடைய அடையாளம். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் தவம் செய்வார் ஆசையின் பட்டு. பாருங்க, இந்த தவம் செய்யும் போது என்ன என்ன நடக்கும் பாருங்க, என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் பாருங்க. அற்புதமான நிலை. அதனாலதான் நமக்கு மகரிஷி அவங்க தவத்தை எளிமைப்படுத்தி எளிய முறை குண்டலி அவங்க கொடுத்திருக்காங்க. நம்முடைய ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தவம் செய்ய செய்ய என்ன ஆகும், உங்களுக்கு பகைவர்களே இல்லாமல் போய்விடுவார்கள். நீங்கள் தவம் செய்ய செய்ய என்ன ஆகும், உங்களுக்கு பகைவர்களே இல்லாமல் போய் விடுகிறார்கள். அப்ப இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பகைவர்கள் இருக்காங்கன்னா நீங்க இன்னும் தவம் சரியா செய்யலின்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க தவம் செய்தால் உங்களுக்கு பகைவர்களே கிடையாது, இல்லாமல் போய் விடுவார்கள். அடுத்தது, நீங்கள் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் பல மடங்கு உயர ஆரம்பிப்பார்கள். இது நீங்கள் தவம் செய்வதனுடைய அடையாளம். நீங்கள் தவம் செய்தால் உங்களுக்கு முதலில் பகைவர்கள் இருக்க மாட்டார்கள், ஒன்று. இரண்டாவது, நீங்கள் யாரெல்லாம் மனதிலே விரும்புகிறீர்களோ, நல்லவர்கள் என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். இது தவத்தினுடைய அடையாளங்கள். என்ன சார் இப்படிலாம் நடக்குமா? அது நடந்தாதான் நம்ம தவம் செய்யணும்னு அர்த்தம். இல்லாட்டி சும்மா உட்கார்ந்து தூங்குறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது பேர் தவம் இல்ல, உட்கார்ந்து தூங்குறோம்னு அர்த்தம். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். வள்ளுவர் சொல்றார். ஒன்னார் திரளும் பகைவர்களை அடக்குதலும் உவந்தாரை ஆக்கலும், யாரெல்லாம் விருப்பமானவர்களோ அவர்களை பல மடங்கு உயர்த்துவதும் தவத்தால் வரும். தவம் செய்ய செய்ய கிடைக்கும். அப்ப யார் ஒருவர் சரியாக தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். அவருடைய மனதில் யாரெல்லாம் இடம் பிடித்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பல மடங்கு முன்னேற ஆரம்பிப்பார்கள். இது ஒருவர் தவம் செய்வதனுடைய அடையாளங்கள். சரி, அடுத்தது, யார் தவம் செய்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக தவம் செய்வர்கள் கண்டதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. நியாயமானதுக்கு மட்டும்தான் ஆசைப்படக்கூடிய தன்மைகள் தானா வந்துடும். ஆனா என்ன நினைக்கிறாங்களோ அதுவெல்லாம் நடக்கும். அந்த தவம் செய்யக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கும். நீங்க போய் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேண்டியதை இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும். வேண்டிய அங்கு எய்தலாம் செய்தவம் ஈண்டு முயலப்படும். என்னவெல்லாம் வேண்டுமோ, நீங்கள் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதன்படி அது நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் தொடர்ந்து தவம் செய்தால் போதும். செய்கின்ற தவத்தை சரியாக செய்தால் போதும். சரியான நல்ல ஒரு முயற்சி எடுத்து செய்தால் போதும். உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் அந்த இறைநிலை கொடுத்து கொண்டே இருக்கும். வேண்டியாங்கு எய்தலாம் செய்தவம் ஈண்டு முயலப்படும். அப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நடக்கும். நீங்க தவத்தை மட்டும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆசைப்படுறோம், அது வேணும் இது வேணும் ஆசைப்படுறோம். தவத்துல உட்கார்ந்தா கூட 4 ஆசை 10 ஆசை வந்துருது, தவம் கூட பண்ண முடியறது இல்லை. நீங்க ஒண்ணு கவலைப்படாது, தவத்தை நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிறது தானா வந்துடும். வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும். சரி சார், தவம் செய்யறாரு சார், அவர் நல்ல மனுஷனா இருக்காரு சார், அவருக்கு நிறைய வர கஷ்டங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது, அவர் நல்ல மனுஷன்தான், ஆனா துன்பங்கள் மாறி மாறி வருது, இவருக்கு போய் இப்படி துன்பம் வருதா? எத்தனையோ பேர் அநியாயம் பண்றாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா இவருக்கே இப்படி துன்பங்கள் வருது. அவர் தவம் பண்றாரு, எந்த தப்பும் பண்ணனதில்லை. சரி, அவர் நல்லவர் தான், நல்ல தவம் பண்றாரு, ஒன்னும் தப்பு பண்ணல, ஆனா துன்பங்கள் மாறி மாறி வருது. இது என்ன காரணம்? இது மாதிரி தவம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய கர்மயத்தில் கூடிய பாவங்களை எல்லாம் வேகமாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னும் பல பிறவிகள், பல 100 பிறவிகள், பல 1000 பிறவிகள் அந்த துன்பத்தில் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையெல்லாம் இந்த பிறவியிலேயே முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதனால இந்த உடல் மூலமாக நாம் இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ எத்தனை பாவங்களை செய்தோமோ அதற்குரிய துன்பங்களை இந்த உடல் மூலமாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த அனுபவங்கள் ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த ஆன்மா இறைவனோடு சேராது, அது மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டுதான் இருக்கும். ஆகவே தவம் செய்வர்களுக்கு சில சமயம் அதிகமான துன்பங்கள் வருவதாக தோன்றும்.
அது தவம் செய்யறவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இதையெல்லாம் நான் தெரிந்தோ தெரியாமல ஏதோ ஒரு பிறவியில் செய்த தவறுக்கு இறைவன் எனக்கு தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பக்குவத்திற்கு வந்து விடுவார்கள். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் இது நிறைவேறுகின்ற போது முழுமையாக இந்த ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். எப்பொழுது பிறவி கடலை நீந்த முடியுமோ அதுதான், அப்புறம்தான் இறைவனை நோக்கி பயணிக்க முடியும். அப்ப அந்த மனதுக்குள்ளே பாவங்கள் இருக்கின்ற வரை, பாவ பதிவுகள் கருமையத்தில் இருக்கின்ற வரை கண்டிப்பாக நாம் அந்த பிறவி பெருங்கடல் நீந்த முடியாது. அப்ப என்ன செய்யணும்? துன்பங்கள் வரும், அதை சகிச்சுக் கொள்ளணும். எப்படிப்பட்ட துன்பங்கள்? ஒரு உடம்புல ஒரு தீ பட்டா எப்படி துன்பங்கள் இருக்கும், நெருப்பு பட்டா எப்படி துன்பங்கள் இருக்கும், அப்படி துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் வருகின்ற போதுதான் நாம் பக்குவப்படுகிறோம். அதாவது ஒரு தங்கம் இருக்குன்னா தங்கத்தை அப்படியே நம்ம நகையா பண்ண முடியாது. அதை நல்ல சூடு பண்ணணும், அப்புறம் அடிச்சு இழுக்கணும், அப்பதான் அது பட்டையா வரும், நூல் மாதிரி வரும், அதை வச்சு நகை செய்ய முடியும். அப்படியே வச்சிருந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கர்மயத்தினுடைய பதிவுகளை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கே சில துன்பங்கள் வருகிறது. அப்பொழுதுதான் மனம் பக்குவப்படுகிறது. அந்த கர்மய பதிவுகள் தானாக ஓட ஆரம்பிக்கிறது. சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் சுட சுட துன்பம் நோக்கியிருப்பவர்க்கு. எப்படி ஒரு தங்கம் அது வெப்பப்படுத்த அது ஒரு ஒளிவிடுகிறதோ, அது பிறகு மற்ற ஆபரணங்களை செய்ய முடியுமோ, அதுபோன்று ஒரு மனிதனுக்கு, தவம் செய்வனுக்கு துன்பம் வர 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 என்ன ஆகுது? அவன் பக்குவப்பட்டு கொண்டே இருக்கிறான். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறான். அது அவனுக்கு பக்குவம் கொடுக்கிறது. அருட்தந்தை அவர்கள் இந்த பிரம்மஞான வகுப்பு எடுத்த போது ஒரு முறை சொன்னார்கள், இந்த பிரம்மஞானம் என்று எளிமையாக உங்களுக்கு புரிகிறதே, இந்த பிரம்மஞானம் உங்களுக்கு எளிமையாக சொல்லித் தருவதற்கு இயற்கை என்னை என்ன செய்தது தெரியுமா அப்படின்னு கேட்டு நிறுத்துறார். அப்போ அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறார். இயற்கை என்னை வாட்டி புளிந்தது பாருங்கள். எப்படி துணியை முறுக்குனா புளியுமோ ஈர துணியை, அந்த மாதிரி இயற்கை என்னை வாட்டி புளிந்தது பாருங்கள். அப்படி புளிந்த போது கிடைத்த சாரங்கள் தான் இந்த பிரம்மஞானம். அந்த பிரம்மஞானம் வகுப்பு நடத்தும் போது சொன்னார், அப்படி இயற்கை புளிந்தது யார? மகரிஷிய, மகான்களை. அங்குதான் நீதி நெறிகள் வந்திருக்கின்றன, வேதங்கள் வந்திருக்கின்றன. அப்ப துன்பங்கள் வருகின்ற போதுதான் அந்த பதிவுகள் எல்லாம் நீங்குகிறது. பதிவுகள் நீங்கிய நிலையில அற்புதங்கள் மகான்களால் படைக்கப்படுகின்றன. அப்ப மகான்களுக்கே அத்தனை துன்பம் வந்தோம்னா நம்ம சாதாரண மனிதனுக்கெல்லாம் எப்படி? அப்ப ஆன்மீகத்தில் முன்னேறுகின்ற போது சில துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வந்தால் போதும், துன்பம் துன்பமாக இருக்காது. நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த ஒரு பக்குவம் பெற்றதற்கு இன்று உங்களை பாராட்டுகிறார்கள். நீங்கள் நல்லவர்கள், நியாயமான மனிதன், அன்பு கொண்ட மனிதன் என்று உங்களை பாராட்டுகிறார்கள். அப்ப இந்த பாராட்டுகள் வருவதற்கு காரணம் என்ன? இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த இன்பமா, நீங்கள் அடைந்த துன்பமா? யோசனை பண்ணி பாருங்களேன். துன்பங்கள் தான் செதுக்கி இருக்கின்றன. அந்த கல்லிலே ஒளி படுகின்ற போது கல் இதை துன்பம் என்று நினைத்திருந்தால் அது சிலையாக முடியுமா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற போது துவண்டு போயிருந்தால் நாம் பக்குவப்பட முடியுமா? அந்த துன்பங்கள் வருகின்ற போது துவண்டு பட வேண்டாம். அது நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நாம் ஒரு நல்ல மனிதனாக மாறுவோம். சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் சுட சுட துன்பம் நோக்கியிருப்பவர்க்கு. துன்பங்கள் வரத்தான் செய்யும், அதை பக்குவமாக ஏற்றுக்கொண்டால் போதும். சரி, அடுத்தது ஒரு தவம் செய்வன் எப்படி இருப்பான்? அவனுக்கு தான் தனது என்ற நிலைகள் இருக்காது. நான் தான் பெரியவன், இவையெல்லாம் என்னுடைய சொத்து என்ற இந்த ரெண்டும் அங்கு இருக்காது. தான் என்ற ஒரு அதிகார பற்றும் இருக்காது. தனது என்று சொல்லக்கூடிய பொருள் பற்றும் இருக்காது. நல்ல ஆழமாக தவம் செய்வர்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் இருக்குன்னா நம்ம இன்னும் ஆழமா போகல, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தவம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நல்ல தவம் செய்யறவங்களுக்கு அந்த தான் தனது என்ற அந்த தன்மணிப்பு என்பது இருக்காது. மகரிஷி அழகா சொல்வார், தான் தனது என்ற அந்த தன்மணிப்பு அந்த தம்பதிகள் என்று சொல்வார். அதற்கு பிறக்கக்கூடியதுதான்
அந்த 6 குழந்தைகள் என்ன குழந்தைகள்? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாழ்கவர்ச்சி, உயர்தல் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 கெட்ட குணங்கள். இந்த 6 கெட்ட குணங்கள் என்ன செய்யும்? 5 வகையான பழிச்செயல்கள். கொலை, களவு, கற்பழிப்பு, சூது, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான பழிச்செயல். இன்று எல்லா வகையான குற்றங்களுக்கு காரணம் இந்த தான் தனது என்பதுதான். அப்ப தவம் செய்வோர் எப்படி இருப்பார்கள்? தன்னுயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழு. ஐயோ, எப்படி சொல்றாரு பாருங்க வள்ளுவர். தன்னுயிர் தான் அற பெற்றானை. மகரிஷி சொல்லும்போது தான் தனது என்று சொன்னார். ஏன் எனக்கு என்ன முக்கியம்? உயிர் தான் முக்கியம். என் உயிரை இந்த சமுதாயத்தை நினைக்கும் போது எனக்கு இந்த உயிரே முக்கியம் இல்லைன்னா அப்புறம் வேற என்ன போச்சு? தவம் செய்தவர்களுக்கு தன்னுடைய உயிரை பத்தியோ தன்னுடைய பொருளை பத்தியோ கவலை கிடையாது. தன் உயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். நம்ம இருக்கிறதே முக்கியமான உயிர் தான். இந்த உயிரே நமக்கு முக்கியம் இல்லைன்னா அப்படி என்ன இருக்கும்? எந்த பொருள் மீது எனக்கு பற்று இல்லை, என்னுடைய உயிர் மீது கூட பற்று இல்லை. இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அந்த இயற்கையோடு ஒத்த வாழ்வு வாழ வேண்டும். தன் உயிர் தான் அற பெற்ற அணை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். இது தவத்தினுடைய அடையாளங்கள். சரி, நல்ல தவம் செய்யக்கூடியவனுக்கு அவன் அறத்திலும் சிறந்து இருப்பான். அறத்திலும் சிறந்து இருப்பான். நல்ல தவம் செய்யக்கூடியவன் அறத்திலும் உயர்ந்து இருப்பான். இப்ப அறத்தை பத்தி சிலது பார்க்க இருக்கும். அப்படிப்பட்டு இருக்கவனே யமன் கூட நெருங்க மாட்டான். அவன் பார்க்கறான், ஐயோ இவன் நல்ல மனுஷன்ப்பா, இவ்வளவு புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கிறான், இவன்கிட்ட நான் போக முடியாது, இவனுடைய உயிரை போய் நான் எடுக்க முடியாது, அவன் வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துகிட்டு போகட்டும், அவனுக்கா எப்ப வேண்டாம் நினைக்குதான் வரட்டும். யமன் கூட அவனை நெருங்க முடியாது. அவங்களாம் பார்த்து முடிவு பண்ணி போதும், நம்ம வாழ்ந்தாச்சு, சொல்லதெல்லாம் சொல்லியாச்சு, இப்ப உடம்பு டயர்டா இருக்குது, மற்றதெல்லாம் நல்லா செய்யட்டும் என்று அவர்களாக முடிவு செய்வார்கள். 95 வயது வரை அடுத்தந்தை வாழ்ந்தார்களே, எல்லா காரியம் முடிச்சுட்டாரு. இனிமேல் சொல்றதெல்லாம் கடைசி 6 மாசமா சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் இனிமேல் நீங்க இந்த சமுதாயத்தை சென்று சேருங்க. ஏன்னா எனக்கு உடல் முதுமை அடைந்து விட்டது. இது முதுமை என்பது ஒரு இயற்கை, எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஏன் நமக்கு வராத, நம்மளும் வரத்தான் செய்யும். அப்ப அது முதுமை வந்து விட்டது, இனிமேல் வெகு காலம் நான் இருக்க மாட்டேன். ஆனா அதே சமயத்தில் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சோன்னு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னாரே. மகரிஷியின் வாழ்க்கையில் ஒரு கடைசி நிகழ்ச்சி. அவர் உடம்புக்கு சரியில்லை, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, சரியா அந்த டைஜஷன் சீரம் சரியில்லை. இப்ப அவரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அதான் கடைசி தடவை மகரிஷி ஆஸ்பத்திரிக்கு போக போறாங்க. அப்ப எல்லாரும் சாமி சொல்றாரு, வேண்டாம், எனக்கு சில துன்பங்கள் இருக்கிறது தெரியும், இருந்தாலும் நான் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம், நான் இங்கே ஆளியால இருக்கேன்னு சொல்றாரு. அவர் ஞானி, அவருக்கு எல்லா நிலையும் தெரிந்த நிலைதானே. அப்ப அன்பர்களுக்கெல்லாம் கூட இருக்கவங்களுக்கெல்லாம், சாமி நீங்க தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய உயிரை கொடுத்தா நம்ம உங்களை காப்பாற்றணும், நீங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு அர்த்தம் உள்ளது, நீங்க இருக்கணும். அதனால இப்ப இந்த இன்டைஜஸ்ட் ப்ராப்ளம் பெருசு இல்லை, இன்னைக்கெல்லாம் மருத்துவத்தில் நிறைய வசதிகள் இருக்கு, நம்ம ஆஸ்பத்திரி போனா விரைவில் அதை சரி பண்ணிடலாம், அதுக்கான டாக்டர் இருக்கிறாங்க என்று சொல்லும் போது மகரிஷிக்கு மனசு இல்லை. எல்லாம் தெரிந்தவராச்சு அவருக்கு. சரி, இத்தனை பேர் அன்புகள் சொல்லும் போது, ஏன்னா மகரிஷிக்கு பாத்தீங்கன்னா இந்த அன்பர்கள் குழந்தைகள் மாதிரிதான், அவங்களோட அவ்வளவு பாசமா இருப்பார், எல்லாரும் அன்பும் பாசமா இருப்பார். சரி ஒத்துக்கிட்டார், சரி வாங்க போலாம் அப்படின்னு வந்துடுறாரு. எல்லாரும் இப்போ கார்ல ஏறி உட்காரணும். அப்போ கார்ல கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டாங்க. இப்ப சாமி உட்காரணும். இப்ப சாமி இந்த கார் வரைக்கும் வந்துடுறாரு. வந்துட்டு சரி கார் தயாராச்சு, சரி டிரைவர் அங்க இருக்கிறாரு, யார் யாரு, சரி நீங்க போயிட்டு வாங்க, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, அங்க இருக்கிறேன்றாரு. சின்ன குழந்தை மாதிரி. என்ன நினைச்சு பாருங்க, சாமி உங்களுக்காக தான் சாமி நாங்கெல்லாம் வர்றோம், உங்களை கூட்டிக் கொண்டு டாக்டர்கிட்ட காமிச்சு இது சரி பண்ணிடலாம் சாமி, இது சின்ன பிரச்சனை தான், பெருசா ஒண்ணு கிடையாது, சரி நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கனே. சின்ன குழந்தை மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்கும் அடுத்து சொல்லி தெரியும், மனசுக்குள்ள எல்லாம் தெரியும். ஆனா நம்மள மாதிரி சாதாரண மொழிக்கு புரிஞ்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படியாவது சாமியை காப்பாத்திடணும், அவர் கஷ்டப்படுறதை பார்க்க முடியல,
அந்த அஜீரண கோளாறுனால சிரமமா இருக்குது, வயிறு வலிக்குது அவருக்கு. எப்படி பார்க்க முடியும்? என்னதான் இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம சாதாரண மனிதர்கள், நமக்கெல்லாம் அந்த உணர்வுல இல்லை. எப்படியாவது நம்ம சாமியை காப்பாத்தி இன்னொரு 50 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம் வாழ வச்சிடலாம் என்ற துடிப்போடு இருக்க முடியும். இல்ல சாமி, உங்களை கூட்டிட்டு போய் நாங்க பாக்குறதுக்கு தான் நாங்க இருக்கணும், கெஞ்சி கிளறி அவரை உட்கார வச்சு கூட்டிட்டு போறோம். பாருங்கப்பா, தன்னுயிர் தானற பெற்றானை, அங்க வந்து தன்னுடைய உயிரை பத்தியோ தன்னுடைய பொருளை பத்தியோ அவர் நினைக்கல. அவர் தனக்குன்னு என்ன வச்சுக்கிட்டாரு? ஒண்ணும் இல்லை. இத்தனை உலக சமுதாய சேவாசங்கள் இத்தனை சொத்துக்கள் சேர்றதுக்கு காரணமா இருக்கு அவர் தானே. இன்னைக்கு சென்னையில இவ்வளவு பெரிய கட்டடம் இருக்குது, கொடுவஞ்சேரியில் இவ்வளவு கட்டடம் இருக்குது, ஆழியாறுல இவ்வளவு பெரிய அறிவித்திற்குள் உருவாகி இருக்குனாக்கா அவர் போட்ட விதைகள் முளைத்து வந்திருக்கின்றன. தனக்குன்னு தனியா ஒரு சொத்து எதுவும் வச்சுக்கல. தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழு. அப்ப அந்த நிலைக்கு அவர்கள் வந்தவர்கள். சரி, அப்ப நினைச்சு பாருங்க சாமியோட நிலையில. கூற்றம் குதித்தெழும் கைகூடும் நோற்றலின் நாற்றல் தலைப்பட்டவர்களுக்கு யமன் கூட பாருங்க, யமன் கூட வரதுக்கு யோசனை பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு தவத்தில் ஆழமாக செல்லக்கூடிய கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்களுக்கு. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி துன்பங்கள் நிறைய வந்து கொண்டிருக்குது இந்த சமுதாயத்துல? கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க, துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வழியே இல்லையா? வழி இருக்கு. ஏன் இப்படி துன்பங்கள் வருகிறது பாருங்க. துன்பங்கள் வருவது காரணம் என்ன? அதாவது இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோனாதவர் பலர். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். அப்ப இல்லாதவங்க ஏன் இன்னைக்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா, தவம் செய்வர்கள் கொஞ்சம் பேரு, தவம் செய்யாமலே இன்னைக்கு, அதாவது தவம் செய்யும் தன் கடமையை செய்பவர்கள் கொஞ்சம் பேரு, தன்னுடைய கடமையை செய்யாமலே வாழ்க்கையை அனுபவிக்க நிறைய பேர். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். ஏன் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ, அதாவது ஏன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கோ, தன்னுடைய கடமை செய்வர்கள் கொஞ்சம் பேர், கடமையை செய்யாமலே வாழ்க்கையை அனுபவிக்கிற அதிகமான பேர். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். எல்லாரும் தன்னுடைய கடமை செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கலாம், இல்லாதனால வறுமையா இருக்கு அதிகப்படுத்துறாங்க. ஆல்ரைட், இப்ப நம்ம வருவோம். தவத்தை பற்றி சிலர் பார்த்தோம், சில அறம் என்பதை பற்றி சில பார்க்கிறோம். அறம் என்பதற்கு மகிழ்ச்சிகள் கொடுத்தது ஒழுக்கம், கடமை, ஈகை. அந்த மூன்றும் சேர்ந்த பண்புகள் தான் அறம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை உயிர்க்கு. சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடிய அறத்தை விட ஒரு மனிதனுக்கு சிறந்தது ஒன்றுமில்லை. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அதை விட பெரியது ஒன்றும் இல்லை. அப்ப ஒரு மனிதன் அறத்தின் வழியில் நின்றால் அவனுக்கு சிறப்பும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும், வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் கிடைக்கும். அந்த அறம் என்பதை மகிழ்ச்சிகள் அருமையாக சொல்கிறார்கள், ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லி. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தினூங்கு இல்லை கேடு. அறத்தை விட ஒரு மேன்மையானது ஒன்றும் இல்லை, அதை மறத்தலை விட கெடுதலான ஒன்றும் இல்லை. சரி, அப்ப அறம்னா என்ன? மகிழ்ச்சி அழகா கொடுத்துட்டார், ஒழுக்கம், கடமை, ஈகை. இப்ப நம்ம அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்றது பார்க்கணும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பெற. மனதுல வந்து தூய்மை ஆயிட்டா போதும், அதுதான் அறம், எல்லா அறம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. அது எப்படி மனசுல மாசு இல்லாம போறது? மனத்துக்குள்ள மாசுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்த வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. மனதுக்குள்ள மாசு என்றால் என்ன அர்த்தம்? என்ன? அழுக்காறு, அவா, வெகுளி, இழுக்கா, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்காய் என்ற தரம். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னாச்சொல் கடுமையான சொற்கள், இதெல்லாம் இல்லாததான் அறம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது இல்லாததான் அறம். அதைத்தான் மகிழ்ச்சி இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் சொல்றாரு பாருங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயிர் பண்ணி வஞ்சம், அந்த நாள் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு மகிழ்ச்சி. அவ்வளவுதான்.
அழு பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயிர் வஞ்சம், இந்த 6 இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் அறம். அதுதான் அறம், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு கொஞ்சம் கூட பேராசை கிடையாது. சரி, கோபம் வர்றதே இல்லை. கடும்பற்று, ஒன்னும் பற்று இல்லை. என்னத்துக்கு எனக்கு பற்று வேணும்? எப்படி இருந்தாலும் நான் போக போறேன், சாக போறேன். சின்ன ஒரு அளவுக்கு பொருள் வேணும், இந்த வாழ்க்கை நடத்துறதுக்கு வேணும். ஏன்னா அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு பொருள் இருந்தா போதும். சரி, போதும், இருக்கிறது போதும். கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிடலாம், செய்யலாம், நிம்மதியா இருக்கலாம், குழந்தைகள் இப்போ எல்லாத்துக்கும் வாரிசுக்கெல்லாம் இருக்கிறது போதும், போதும், வந்துருச்சு. இப்போ அவ்வளவுதான் எனக்கு பொருள், வேற என்ன வேணும்? அப்ப ஒன்றும் பேராசை வேண்டியதில்லை, பற்று வேண்டியதில்லை. அது கடும்பற்று எதுக்கு வேணும்? சரி, இப்ப இந்த 6 குணங்கள் வந்துட்டா போதும். அதுதான் அறம் என்று சொல்லக்கூடிய. பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்றுவிடற்கு. அந்த இறைவனை பிடிச்சுக்கோ. ஏன்னா ஆசையே இல்லாத மனுஷன் அவன் தான். வேண்டுதல் வேண்டாமை இலாண்டி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் இல்லை. ஆசை இல்லாத ஒரு மனுஷனா இறைவன் தான், வேற யாரும் கிடையாது. ஒரு பற்றும் கிடையாது. அவனை பிடிச்சுக்கோ, பிடிச்சா உன்னுடைய பற்று போயிடும் என்று சொல்றான். அறம் என்பது அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற முறையிலே மகிழ்ச்சிகள் அருமையா கொடுத்திருக்காரு. ஒழுக்கம் விழுப்பம் தருளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட முக்கியமானது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் ஒரு நொடி கூட விலகக்கூடாது. ஒரு வாயில ஒரு சொல்லு கூட தவற வரக்கூடாது. வந்தா போச்சு, ஒழுக்கம் இல்லாம போச்சு. ஒழுக்கம் என்பது என்ன? மகிழ்ச்சி டெபினிஷன் கொடுக்குற பாருங்க. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்க கூடாது, நன்மைகள் செய்யணும். அதுதான் ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ மனசுக்கோ துன்பம் விளையக்கூடாது, மாறாக நன்மைகள் விளையணும். அதுதான் ஒழுக்கம். இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம கோபம் வருது, சண்டை போடுறோம். இது என்ன ஆகும்? தனக்கும் தீங்கு செய்யும், பிறருக்கும் தீங்கு செய்யும், தற்காலத்திலும் தீங்கு செய்யும், பிற்காலத்திலும் தீங்கு செய்யும், உடலுக்கும் தீங்கு செய்யும், மனதுக்கும் தீங்கு. அப்ப கோபம் என்பது ஒழுக்கத்திற்கு முரணான செயல். கோபம் வந்தா அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. ஏன்னா 6 இடத்துல அடிபட்டு போச்சு. அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதனாலதான் வள்ளுவர் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். இந்த உலகம் எப்படி வாழுது, நல்லவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரிந்து அதை பார்த்து வாழ தெரியாதவன் அறிவில்லாத மனிதன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று ஒழுக்கம் என்பதை பற்றி வள்ளுவர் சொல்றார். கடமை, கடமை ஏற்கனவே பார்த்தோம். ஈகை, பிறருக்கு உதவி செய்து அதை அனுபவிக்கூடிய நிலையை பார்த்து. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்து இழக்கும் வன்கணவர். பிறருக்கு உதவி செய்து அந்த உதவி பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பாருங்கள். அந்த மகிழ்ச்சியை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடையணும். அதுதான் அந்த ஈகையினுடைய நிலை. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்து இழக்கும் வன்கணவர். அப்படி இல்லாம பொருளை சேர்த்து வச்சுட்டு யாருக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க பாருங்க. யாருக்கு? திருடனுக்கு சமம். வன்கணவர், குற்றவாளிகள் திருடனுக்கு சமம். உங்ககிட்ட அதிகமா பொருள் தான் மொத்தம் கொடுக்கறதுக்கு தான் இறைவன் கொடுத்து வச்சிருக்கான். இப்ப நம்ம கிட்ட அதிகமா பொருள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஏன் உலகத்துல இத்தனை பேர்ல சிலர் மட்டும் செல்வமுடைய எத்தனையோ பேர் ஏழைகளா இருக்கிறாங்க? அப்ப இறைவன் உங்ககிட்ட நம்பி பணத்தை கொடுத்து வச்சிருக்கான். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீ கண்டிப்பா 4 பேருக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லி உனக்கு நம்பி பணத்தை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கான். நீங்க இது பூரா என் படம், இது பூரா என் பையனுக்கு தான் போகும், என் பேரனுக்கு தான் போகும். நான் கட்டடமா வச்சிருப்பேன், நகையா வச்சிருப்பேன், தங்கமா வச்சிருப்பேன், வீரர்களை பூட்டி வச்சிருப்பேன். அதுக்காக அல்ல. உங்கள்கிட்ட கொடுக்கறது எல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவைகளை போக நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க நம்பிதான் இறைவன் கொடுத்துருக்கிறான். நீங்க சேர்த்து வச்சுக்கிறதுக்காக இல்ல. நீங்க இறந்தபடி அந்த சொத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம போயிடும். அது யார் எடுத்துட்டு போவாங்க. அந்த வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க அனுபவிச்சது போக மிச்சமெல்லாம் நீங்க சமுதாயத்துக்கு மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்வீர்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இறைவனுக்கு உங்களுக்கு பொருள் சேருவதற்கு வழிபட்டு இருக்கிறான். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து அதிகம் வச்சிருக்க பொருள் எல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்க அளவுக்கு போக, அதுக்காக உங்களுக்கு இல்லாம செய்யக்கூடாது. உங்க அளவுக்கு போக மீதம் இருக்கக்கூடியது எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வது. யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ துன்பப்படுவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதற்குத்தான். அதுக்குதான் இறைவன் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான். அதனால மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நம்ம புண்ணியமா மாத்திக்கணும். பொருளா வச்சிருந்தோம்னா பொருளா போயிடும், அது புண்ணியமா மாறாது.
இந்த ஆன்மா எதை எடுத்துட்டு போகும்? இந்த பொருள் எடுத்துட்டு போகுமா? இந்த சொத்து சுகத்தை எடுத்துட்டு போகும்? புண்ணியம் எடுத்துட்டு போகாது. புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போகும். அப்ப அந்த புண்ணியம் எப்படி வரும்? இப்ப ஒரு கணக்கு வச்சுக்குவோம். அதாவது இந்த ஆன்மா கடைசியில இறைவனை நோக்கி பயணிக்கணும். அது உடம்பு விட்டு பிரிஞ்சிச்சு, இறைவனை நோக்கி பயணிக்கணும். அது இறைவனை நோக்கி பயணிக்கணும்னா அவங்களுக்கு 1000 பாயிண்ட் வேணும். அது 1000 மார்க் வேணும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புண்ணியமும் ஒரு மார்க் அப்படி வச்சுக்கோங்க. அப்ப 1000 மார்க் இருந்துச்சுன்னா அது இறைவனை நோக்கி பயணிக்கும். அதுக்கு கீழே 2 மார்க் 3 மார்க் குறைஞ்சாலும் 50 குறைஞ்சாலும் 100 குறைஞ்சாலும் அது மறுபடியும் இந்த பிறவியை எடுத்து அதுக்கு துன்பங்களை அனுபவிச்சு புண்ணியம் செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் அந்த 1000 பாயிண்ட் எந்த பிறவியில சேருதோ அப்பதான் போகும். இப்ப இந்த ஆன்மா பிரிஞ்சிருது, அதுக்கு 950 பாயிண்ட் வந்துருச்சு, இன்னும் 50 பாயிண்ட் பத்தல. இப்ப இறைவனை நோக்கி போக முடியாது, அது தவிக்குது. ஐயோ, வாழ்ற காலத்துல ஒரு 50 பாயிண்ட் நான் நினைச்சிருந்தா 500 பாயிண்ட் கூட பண்ணிருக்கலாமே, அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரியாம போச்சே, தெரிஞ்சிருந்தா நான் புண்ணியம் பண்ணிருக்கலாமே, புண்ணியம் பண்ணி நிறைய சேர்த்திருக்கலாமே. அது எப்படி புண்ணியம் பண்ண முடியும்? கோடீஸ்வரனா இருக்கணும் இல்ல, சின்னதா புண்ணியம் பண்ணலாம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, கடவுளை வணங்க போகும்போது ஒரு பூ கொண்டு போங்கப்பா, ஒரு பழம் கொண்டு போங்க, ஒரு தேங்காய் கொண்டு போங்க. யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, அது ஒரு புண்ணியம். யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, அந்த ஆடு மாடு இது வரும்போது ஒரு சின்னதா அதுக்கு அது சாப்பிடுற மாதிரி எடுத்து கொடுங்களேன், அது ஒரு புண்ணியம். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து கொடுக்கல. மகரிஷி நமக்கு சாப்பிடும் போது நீங்க எடுத்துட்டு ஓஜஸ் பண்ணுங்க சொல்றாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி எடுத்துக்கொண்டு கொண்டு வெளியே காகத்துக்கு வைங்க, ஒரு குருவிக்கு வைங்க, ஒரு வேற ஏதோ ஜீவனுக்கு வைங்க, அது சாப்பிடட்டும். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதெல்லாம் முடியாதுங்க எனக்கு, நான் சாப்பிட்றதுக்கே ஒண்ணும் இல்லை, நான் எப்படி பார்த்தவங்க உதவி செய்யறது? அப்போ யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே, நல்ல 4 வார்த்தை 2 வார்த்தை சந்தோஷமா பேசுங்க மத்தவங்க கிட்ட, அதே போதும், அதுவே அறம் தானே. இப்படி அறம் செய்த நம்ம புண்ணியத்தை சேர்த்திருந்தா கடைசியில 950 பாயிண்ட் பத்தாம நிக்குது இல்லையா? அது இறைவனை நோக்கி போக முடியல, மறுபடியும் பிறவி எடுக்குது, பிறவி பெருங்கடல், அது போகுது அங்க. ஏன்னா 50 பாயிண்ட் பத்தல அதுக்கு. அது நினைச்சேன்னா அந்த 50 பாயிண்ட் 500 பாயிண்ட் இன்னும் சேர்த்திருக்கலாம், 1000க்கு மேல 2000 பாயிண்ட் கூட சேர்த்திருக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால நம்ம ஆளக்கூடிய காலத்துல நம்ம புண்ணியத்தை சேர்க்கணும். கடைசியில் 50 பாயிண்ட் போச்சு, 10 பாயிண்ட் போச்சு, திருப்பி பிறவி வந்துச்சு நிலை வரக்கூடாது. இருக்கும்போது என்னென்ன செய்யணும் செஞ்சு முடிக்கணும், புண்ணியங்கள் செய்யணும். அப்ப என்ன, எவ்வளவு முடிஞ்சதோ நம்ம செய்யணும், நல்ல காரியங்கள் செய்யணும். ஈதல் இசைபட வாழ்தல் அது வெள்ளது ஊதியம் இல்லை. அதாவது ஒரு கொடுத்து உதவி செய்யணும், இசைபட வாழ்தல், ஒன்று இணைந்து வாழணும். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில, வேற ஒண்ணுமே இல்லை. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. பாருங்க எப்படி வள்ளுவர் சொல்றார். அதான் மகிழ்ச்சி ஒழுக்கம் கடமை ஈகை என்ற முறையில சொல்கிறார்கள். ஆகவே தவம் அறம் இரண்டும் ஒரு மனிதனோடு இணைந்த நிலை, இரண்டு மனிதனுக்கு வேண்டும். தவம் செய்ய 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 அறம் சிறந்தி ஆகும், அவன் அறவாளியாகத்தான் இருப்பான். அது மாதிரி அறம் செய்ய 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 செய்யக்கூடிய தவம் நிலைக்கு. இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நாம் நல்லவனாக இருந்தால் தவத்தில் ஆழமா போலாம், தவத்தில் ஆழமா போக போக நம்முடைய தவம், அதாவது செய்யக்கூடிய செயல்களில் தர்மம் நியாயம் நிலைத்துக் கொண்டே இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து தவம் செய்கிறோம், தவம் செய்ய சொல்றோம், மனசுக்குள்ளேயே எண்ணங்கள் நிக்க மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்குதே. உட்கார்ந்த பிறகுதான் நிறைய எண்ணங்கள் வருது, சும்மா இருக்கும்போது கூட அவ்வளவு எண்ணங்கள் வர்றதில்லை. ஏன்னா அப்பதான் அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு 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 வர்றதுனால இந்த ஒவ்வொன்றுலையும் என்னென்ன ஓடிச்சு அது போற மொத்தமா ஓடத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக சரியா போயிடும். அப்ப தவம் அறம் இரண்டும் இரண்டு ஒரு தண்டவாளங்கள் போல. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அரை மணி நேரம் தவம் செய்கிறோம். அந்த அரை மணி நேரம் தவம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய அந்த 23 மணி நேரம் எப்படி வாழ்க்கை நடத்துகிறோமோ அதுதான் அரை மணி நேரம் தவத்தில் வெளிப்படும். அந்த 23 மணி நேரம் நல்லவர்களாக, பண்பாளர்களாக, பொறுமைசாலியாக, விட்டுக் கொடுப்பவர்களாக, மன்னிக்கு பண்புடையவர்களாக, அன்பும் கருணையும் உடையவர்களாக இருந்திருந்தால் இந்த தவத்தில் ஆழத்துக்கு செல்லலாம். அந்த 23 மணி நேரம் சண்டை சச்சரவு போட்டி பொறாமை கவலை வஞ்சம் எல்லாம் இருந்துச்சுனாக்கா தவத்துக்குள்ள அதுல பாதி வெளிப்படத்தான் செய்யும், தவத்துல அளவா போக முடியாது. அப்ப தவமும் வேண்டும் அறமும் வேண்டும், ரெண்டும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில சிறக்க முடியும். சரி, அப்ப அறம் செய்யணும்னா எங்க போகணும்? இதுக்குன்னு போய் தனியா போயிருவோம், எல்லாம் வீட்டுல இருந்துட்டு நம்ம செஞ்சா போதும். நம்ம கடமைகளை சரியா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதவன். வீட்டுல இருந்துகிட்டு செய்வோம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை,
பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, உறவு, அதை சரியா செய்தாலே போதும், எல்லா அறமும் வந்துடும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது. ஆகவே அன்பர்களே, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அருட்தந்தையவர்கள் அற்புதமான தவ பயிற்சியும் அகத்தாய்வை கொடுத்து குணநலங்களை மேம்படுத்திக் கொண்டு ஒரு அற வாழ்க்கை வாழ்வதற்கான நிலைகளையும் நாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப யார் தவம் செய்தாலும் தவம் செய்ய செய்ய அவர்கள் செயல்களில் மாறுபாடு வரும். நல்ல செயல்கள் தானாக வந்து எண்ணம் சொல் செயலில் தானாக உயர்வு வரும். அகத்தாய்வு அதிகம் செய்ய 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 இன்னும் தவம் ஆழமாக ஆழமாக நிலைக்க முடியும். ஆகவே நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் தவம் செய்வோம், அகத்தாய்வு செய்வோம், நல்ல காரியங்கள் செய்து நம்முடைய புண்ணியங்களை கூட்டிக் கொள்வோம். அன்றாட நம்மளது புண்ணிய கணக்கு கூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இரவு தூங்கும் போது நினைச்சா நீங்க எத்தனை பேருக்கு புண்ணியம் பண்ணேன், அங்க புண்ணிய கணக்கு நமக்கு வரணும். மறந்தும் கூட அங்கே பாவ கணக்கு வரக்கூடாது. எறும்புக்கு 2 அரிசி எடுத்து போட்டா புண்ணியம், காகத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சா புண்ணியம். பெரிய பெரிய 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண வேண்டியது இல்லை, ஒரு 10 எறும்புக்கு 10 அரிசி போடுங்களேன், அது புண்ணியம் தானே. நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய மனுஷனுக்கு சாப்பாடு 1000 பேருக்கு போட்டாதான் புண்ணியம்னு சொல்லி. இந்த எறும்புக்கு வயிறு எத்தனை பெருசு இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு அரிசி கொடுத்தா அதுக்கு போதுமே, அது 10-20 நாளைக்கு அது போதுமே, அது நல்லா வாழ்த்திக்கும், மகராசை நல்லா இருக்கும் நினைக்கும். எறும்புக்கு உதவி செஞ்சாலும் ஏகைதான், யானைக்கு உதவி செஞ்சாலும் ஏகைதான். அப்ப நம்ம நிறைய சின்ன சின்ன உதவிகள் செய்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. எந்த ஒரு ஜீவனுக்கும் முதல்ல துன்பம் கொடுக்க கூடாது. நடந்து செல்லும் போது கூட எறும்பை பார்த்தா மிதிக்காதீங்க, பாவம். அது நம்ம நினைக்கிற பெரிய உருவமா இருந்தா அது செத்து போனா பாவம் நினைக்கிற, சின்ன உருவம்னா அது கண்டுக்கிறது இல்லை. எறும்பு செத்தாலும் பாவம் பாவதான், யானை செத்தாலும் பாவம் பாவம் தான், ஒரு மனுஷன் செத்தாலும் பாவம் பாவம் தான். எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கலாம். துன்பப்படக்கூடிய உயிர்களுக்கு நம்மால முடிந்த உதவிகளை செய்து காப்பாற்ற வேண்டும். அதுதான் அறத்தின் ஒரு கூறுகளாக இருக்கிறது. எத்தனை நீதி நெறி நூல்களை கசைக்கு புழிந்து எடுத்தாலும் மீதம் இருக்கக்கூடியது மகிழ்ச்சி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 2 அடுக்கு பண்பாடுதான். ஆகவே தவமும் அறமும் சிறக்கட்டும். நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் தவம் செய்வோம். மகிழ்ச்சி 9 வகையான தவ முறைகளை கொடுத்திருக்கிறார்கள். காலையிலே 9 வகை தவம் செய்வோம், மாலையிலே துரியாதனம் செய்வோம், வெள்ளியன்று சாந்தி செய்வோம், அமாவாசை பௌர்ணமி என்று பஞ்சபோத நவரம் செய்வோம். நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் மீதம் இருக்கக்கூடிய தவங்களை செய்வோம். அன்றாட நம்முடைய அற வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த அறத்தினுடைய பங்குகள் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கு. நம்முடைய கடமைகளை உணர்ந்து செய்வோம். யாருக்கும் துன்பம் வராத வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அன்பும் கருணையுமாக இருப்போம் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமைவதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி அந்த குருவை நினைத்து வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். தவமும் அறமும் என்னும் தலைப்பில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விஷன் டைரக்டர் அகாடமி முதுநிலை பேராசிரியர் முனைவர் பெருமாள் ஐயா அவர்கள் பல்வேறு விளக்கங்களை மகிழ்ச்சியோடு கொண்ட அனுபவங்களை எல்லாம் நமக்கு அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து சில அறிவிப்புகளுக்கு பிறகு ஐயா அவருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பானவர்களே, இப்பொழுது நமது உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகள் இப்பொழுது, அதாவது 1ஆம் தேதி முதல் ஜூலை 1 12 வரையும் 16 27 வரையும் 2 நிகழ்ச்சிகளாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு 16 27 வரைக்கும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடைபெறுகிறது. நிறைய அன்பர்கள் அது ஆன்லைன் மூலமா புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் நீங்க ஆன்லைன்ல போய் வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட் முகவரி உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் பாருங்க, www.kundaliniyoga.edu.in, இமெயில் ஐடி vision@vedatri.ac.in என்ற முகவரியிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அன்பானவர்களே, அதற்கான தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9385923733. திரளான நண்பர்கள் அதை கலந்து கொண்டு இந்த நல்ல ஒரு ஓய்வான நேரத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் கழித்துக் கொள்ளலாம் என அன்போடு கேட்டுக்கொண்டு, இதை நீங்கள் உங்களுடைய அன்பு நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுக்கெல்லாம் சொல்லலாம். ஏனெனில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒவ்வொருத்தருடைய மனசும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், கவலையா இருக்கும், பயம் இருக்கும். இவைகளிலிருந்து நீங்குவதற்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம நீங்கணும்னாக்க யோக கலை மிக மிக அவசியம் என்றுதான் அனைத்து அறிஞர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் உடனடியாக நீங்கள் kundaliniyoga.edu.in எனும் இணையதளத்திற்குள் சென்று பதிவுகளை மேற்கொள்ளலாம்.
தொடர்ந்து பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆழியாரிலிருந்து சிறப்புமிக்க பேராசிரியர்கள் மூலமாக இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது என்பதை உங்களுடைய கனிவான கவனத்திற்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழ் பல்வேறு செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மகரிஷியின் அரிய வீடியோக்கள், தவங்கள், அன்பொழி மாத இதழ்கள், பேராசிரியர் விவரங்கள் இவைகளை பார்க்கவும் கேட்கவும் கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்று anboli.in எனும் ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் பயன்பெறலாம். அன்பானவர்களே, இதில் ஒவ்வொரு நாளும் மகரிஷியினுடைய அரிய வீடியோக்கள், ஆடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே மகரிஷி அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக பேசிய செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மேலும் குரு காணிக்கை செலுத்த விரும்பும் நண்பர்கள் அன்பொழி ஆப் vedantri.edu.in எனும் இணையதளம் வழியாக குரு காணிக்கைகளை செலுத்தி மகிழலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய மதிப்புமிக்க குரு காணிக்கைகளை UPI, இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் போன்ற அனைத்து வழிகளிலும் இது வழங்கலாம் என தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைக்கு நிறைய நண்பர்கள் குரு காணிக்கைகளை செலுத்தி மகிழ்ந்திருக்கிறார்கள். அபிராமி சுந்தரேசன், கலைச்செல்வி, பார்த்தா, எஸ்டி பில்டர், இத்தனை பேர் நன்கொடை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். மேலும் அன்பொழிக்கு அன்பர் ஒருவர் நன்கொடை வழங்கி இருக்கிறார், அருள் ஈஸ்வர். இத்தனை பேருக்கும் உலக சமுதாய சேவா சங்கம் தன்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இவர்களும் இவர்களின் அன்பு குடும்பங்களும் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாய் ஏற்றமாய் வாழ ஆழியாரில் இருந்து குருவின் நினைவில் வாழ்த்தி மகிழ்கிறோம். அதே போல அன்பானவர்களே, ஆழியார் அறிவித்திருக்கோயிலுக்கு நன்கொடை கொடுக்க விரும்பும் நண்பர்கள் வேதாத்ரி மகரிஷி குண்டலினி யோகா காயகல்பா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்னும், அதாவது கனரா பேங்க்ல நீங்க கட்டலாம். அதனுடைய கணக்கு எண் 122820110002019 பொள்ளாச்சி பிராஞ்சுங்க. IFSC கோட் CNR B00012228. இது கரண்ட் அக்கௌண்ட். இதுல நீங்க கொடுத்து மகிழலாம் அன்போடு தெரிவித்து மகிழ்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்காக அது செலவிடப்படுகிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலாவது அழைப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஐயா, உங்க மைக்கை நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஐயாட்ட கேள்வி கேட்கலாங்க. ஐயா வாழ்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. சென்னையில இருந்து சீனிவாசன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதுங்க. ஒண்ணு நன்றி தெரிவிக்கணும், இன்னொன்னு கேள்வி இருக்குங்க ஐயா. போன வாரம் வந்து அதான் நான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறேன். ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது. அதான் ஐயா, போன வாரம் கேட்டிருந்தேன், நான் வாழ்த்துன்னு சொல்லி கேட்டிருந்தேன். விஜயகுமார் வந்து கொரோனானால பாதிச்சு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்து ரொம்ப சீரியஸா இருந்தாரு. வாழ்த்த சொல்லி உங்களை கேட்டிருந்தேன். சக்திகுமார் ஐயாவும் நம்மள அன்பர்கள் எல்லாருமே வாழ்த்துனாங்க. அவர் நல்லபடியா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாருங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. சக்திகுமார் ஐயா மற்றும் அன்பர்கள் வாழ்த்தின அன்பர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி. ரொம்ப சீரியஸா இருந்தாரு, நல்லபடியா வந்துட்டாருங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்விதான் இருக்குங்களா? ஹலோ ஐயா, கேள்வி இருக்குதா? ஸ்ரீனிவாசன் ஐயா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன். திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேங்கய்யா. சொல்லுங்க. தவமும் அறமும் மிக அருமையா இருந்ததுங்கய்யா. தவம் செய்யா மட்டும் பத்தாது, அறநெறி வாழ்க்கையும் வாழணும் அப்படின்றத மகிழ்ச்சி சொன்னத மிக எளிய முறையில திருக்குறள் எல்லாம் சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்கய்யா. மிக்க நன்றி. என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப தவம் செய்யறோம், தவத்தினால நமக்கு இப்ப பயன்கள் கிடைக்குது. அந்த பலன்கள் என்னுடைய பையனுக்கும் போகுங்களா? அவனுக்கு வயசு இப்ப 25 ஆயிடுச்சு. அந்த நிலையில என்னுடைய தவ பலன்கள் எனக்கு மட்டும் நிக்குமா அல்லது என் மறைவுக்கு பிறகுதான் அவனுக்கு போகுங்களா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இப்போ நாம் வேறு நம்முடைய பையன் வேறு என்பதெல்லாம் ஒரு உடல் அளவில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் பாவங்கள் இரண்டுமே அது இருக்கின்ற காலத்திலும் சரி நமக்கு பின்னரும் சரி அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியவர்கள் நம்முடைய குழந்தைகள் தான். அப்ப இருக்கின்ற போது நாம் நல்லது செய்தால் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறோம். அந்த நல்ல சூழ்நிலை அவங்க நல்லவர்களாக இருக்கிறார்கள் இருக்கும். இப்ப நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம், நமக்கு பின்னாடி யார் பையனுக்கு தான். அது மாதிரி நம்ம புண்ணியங்கள் சேர்க்கிறோம், அந்த புண்ணியங்களும் அவர்களுக்கு தான் சென்று சேரும். அதனாலதான் சொன்னாங்க, ஒவ்வொரு தந்தையினுடைய கடமை என்னவென்று சொன்னால் தன்னுடைய பையனை நல்லவனா பண்ணணும். பண்ணிக்கிட்டாக்கும் இந்த ஆன்மா பின்னாடி பையன் கூட தான் சேர்ந்து இருக்கும், எங்கோ வெளியெல்லாம் போகாது. ஒன்னும் இறைவனை நோக்கி பயணிக்கணும் அல்லது குழந்தைகளை நோக்கி பயணிக்கணும். இது ரெண்டு தான் அந்த ஆன்மாவுக்கு பொதுவான ஆன்மாவுக்கு நிலை. அப்ப நாளைக்கு என்னுடைய ஆன்மாவை எடுத்துக்கிட்டு
நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு நினைச்சனோ அதையெல்லாம் செய்யக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய என்னுடைய குழந்தைகள் தான். அதனால அந்த குழந்தைகளை நல்லவர்களாக செய்து விட்டால் கண்டிப்பாக நம்முடைய மீதம் இருக்கக்கூடிய இந்த பதிவுகள் எல்லாம் கழித்து அவர்கள் மூலமாக நன்மை அடையும். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பு செயல். வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, தந்தை பையனை படிக்க வச்சு நல்லவனா பண்ண அதுக்கு பேர் நன்றி. நன்றி என்ன நன்றி? எப்படி நன்றி? ஏன்னா நாளைக்கு இந்த அப்பாவை சுமந்துகிட்டு போறவன் அவன் தான். உடம்ப சுமக்கல, அந்த ஆன்மாவை சுமக்கிறவன் பையன் தான், பொண்ணுதான். அவங்க மூலமா தான் அந்த ஆன்மா நிறைவேற போகுது. அப்ப இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அப்ப பையன் அப்பாவுக்கு செய்யறதுக்கு என்ன பேர்? அது பேர் உதவி. பையன் அப்பாவுக்கு ஏதாவது செஞ்சா அது உதவி. கடைசி காலத்துல பையன் அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிறா, செய்யறான். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லணும் சொல்லி என்ன தவம் செஞ்சு இப்படிப்பட்ட குழந்தையை பெற்றெடுத்தான் என்று உலகம் பாராட்டக்கூடிய வகையில அமையணும். அதுதான் மகன் செய்ய வேண்டியது. என்ற ஒளிதில் பெரிதற்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி அந்த மகன் பெருமைக்குரியவன் நடந்து கொள்ளணும். அதுதான் தந்தைக்கு செய்யக்கூடிய நிலை. அப்ப அந்த தந்தையினுடைய ஆன்மாவை எடுத்துக்கொண்டு செல்வது குழந்தைகள். ஆகவே நம்ம வேற எங்கேயும் போகல, அவங்களோட தான் பயணிக்கிறோம். அப்ப நம்ம புண்ணியங்கள் செய்ய புண்ணியத்தோட அந்த ஸ்டாக் ஆரம்பிக்கும். நம்ம இருக்கும்போது அந்த புண்ணியத்தினுடைய பலன் அவங்க அனுபவிப்பாங்க. நம்ம இறந்த பிறகும் இந்த ஆன்மா அவர்களோட தான் கேரியவர் ஆக போகுது. அப்ப அந்த மீண்டும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். நம்ம சொத்து சுகம் மட்டும் பையனுக்கு போகுது பொண்ணுக்கு போகுது நினைக்காதீங்க. நம்முடைய ஆன்மாவின் பாவ புண்ணியங்களும் சேர்ந்துதான் பையனுக்கு பொண்ணுக்கு போக போகுது. ஆகவே நாம் சேர்த்து வைக்கிறது நல்லதா சேர்த்து வைப்போம், குழந்தைகளுக்கு நல்லதா கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஜெயக்குமாரி அம்மா, உங்க கேள்வி நீங்க கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். ஹலோ, வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க, சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப சிறப்புங்கய்யா. தவமும் அறமும் நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, நல்லா கேட்கறதுக்கே சூப்பரா இருந்ததுங்கய்யா. சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிந்தனை வரையில கேட்டேன். தாய் தந்தை செய்யற புண்ணியம் குழந்தைங்களுக்கு போகாது, அவங்க தாத்தா பாட்டியோட பாவ புண்ணியம் தான் போகும் அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க. அது உண்மையாங்கய்யா? நன்றிங்க. பொதுவா நம்ம சமுதாய விளக்குல என்ன தாத்தா சொத்து பேரனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாங்கம்மா. பட் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே நம்ம செய்யற பாவ புண்ணியம் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு போகும். நம்ம எப்படி வெளியே இருக்கிற சொத்தை பிள்ளைகளுக்கு நமக்கு பின்னாடி போகுதோ அது மாதிரி இந்த மனசுக்குள்ள இருக்கிற சொத்தும் பாவ புண்ணியங்களும் கண்டிப்பா போகும். அதனாலதான் நம்ம புண்ணியங்க தான் போகணும், நம்முடைய பாவங்கள் போகக்கூடாது. நம்ம இருக்கிற காலத்திலே ஓரளவுக்கு அதை தெளிவா பண்ணிட்டு புண்ணியங்களை மட்டும் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இருக்கிற காலத்துல நிறைய சொத்து சேர்க்கிறாங்க, தவறுகள்லாம் செஞ்சு சொத்து சேர்க்க, லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்கிறாங்க. அதுவெல்லாம் குழந்தைகளுக்கு புண்ணியம் இல்லை, பாவமா போய் சேரும். இந்த லஞ்சம் வாங்கி சேர்க்கிற சொத்தெல்லாம் குழந்தைகள் நாளைக்கு வீணாக்கி போட்டு அது மறுபடியும் அவங்க குழந்தைங்க தறிகட்டு போய் வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் அனுபவிப்பாங்க. ஏன்னா யாருமே ஒரு லஞ்சம் கொடுக்கும்போது நிம்மதியா கொடுக்க மாட்டாங்க. நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் வாங்கி ஒருத்தர் வேலை கொடுக்குறாருனாக்கா நீங்க வாழ்க்கை வளமுடன் 10 லட்சம் வச்சு நீங்க நல்லா இருக்கட்டும், பையன் நல்லா இருக்கு சொல்லி வாழ்த்து கொடுப்பீங்க. மனசுக்குள்ள எத்தனை ஓடும், என்னை இப்படி கஷ்டப்படுத்தி நீ வாங்குறியா, நீ உருப்படிவான்னு சொல்லி தானே கொடுப்பாங்க. அப்ப அந்த சாபம் எல்லாம் சேர்ந்துதான் அங்க போய் சேரும். அதனால நம்ம வாழ்கின்ற போது சாபங்களுக்கு ஆளாக வேண்டாம், புண்ணியங்களுக்கு மட்டும் ஆளாகுவோம். நல்ல புண்ணியங்களை மட்டும் சேர்த்து வைப்போம். அந்த புண்ணியங்கள் நம் மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு போய் சேர்ந்தே தீரும். தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் தான் நம்ம செய்யற புண்ணியம் தான் நாளைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு, இந்த குழந்தைகள் செய்யற புண்ணியம் தான் பின்னாடிக்கு. நன்றியா, வாழ்க வளமுடன். அதனால நம்ம புண்ணியங்கள் நம்ம செய்வோம். அதை பாருங்க, தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் மணியால் வரும். உங்க பொருள்னா என்னதுன்னா உங்க குழந்தைங்க தான். உங்களுக்கு செல்வம் உங்க குழந்தைங்க தான். தம் பொருள் என்ப தம் மக்கள், உங்களுக்கு பொருள் அப்படின்னு உங்க குழந்தைங்க தான். அவங்களுக்கு எப்படி வரும்? அவங்க குழந்தைகளை வச்சுக்கணும். அப்ப அவங்க குழந்தைங்க நல்லா வரணும்னாக்கா நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் பேத்தி பேர வரைக்கும் நல்லா வரணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உதயகுமார் ஐயா, உங்க கேள்வி கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா ஐயா? உதயகுமார் சொல்லுங்க. இல்ல, சூரியகலாமா, உங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க, கேள்வி கேட்கலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சென்னை காம்ட்ரஸ்ட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஓ, வெரி குட். சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தவமும் அறமும் பத்தி நீங்க பல கருத்துக்களை அள்ளி கொடுத்தீங்க. ஆனா என் மனசு ரொம்ப டச் பண்ணது மகரிஷியோட அந்த இறுதி நாளை பத்தி சொன்னீங்க பாருங்க. உடல்நிலை சரியில்லாத அவரை மருத்துவமனைக்கு அழைத்து எல்லாரும் வெயிட் பண்றீங்க. ஆனா ஒரு அழகா நீங்க எல்லாம் போங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னுட்டு குழந்தை போல சொன்னாரு. குழந்தை போல சொன்னாரு. அது அதே சமயத்துல அவர் உணர்ந்து சொல்றாரு, நம்ம நின்னுட்டு இருக்கிறோம். அவருக்கு என்ன தெரிஞ்சு சொல்றாரு. நம்ம தெரியாம உணர்ச்சி விட்டால எப்படியாவது மகிழ்ச்சியை காப்பாத்தலாம்.
நம்ம முடிவு பண்ணி சொல்றோம், அவரு உணர்ந்து என்ன நடக்கும்னு தெரியுது. ஆனாலும் குழந்தைகள்லாம் கேக்குது இல்லையா, என்ன நடக்குன்னு தெரிஞ்சாலும் இந்த குழந்தை கேட்கறதுக்காக நடக்கவா கூட வராருங்க. அதான் அந்த குழந்தை போல சொன்னது இப்ப கேட்கும்போது இந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்ற பாடல் தான் எனக்கு மனசுல வந்தது. 95 வயது நிரம்பி ஒரு தெய்வீக குழந்தையா அவரு வாழ்க்கையா. என்னுடைய ஒரு சின்ன ஆமாங்க ஐயா, ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்ப தவமும் அறமும், ஒருவர் சிறப்பாக தவம் செய்வதனால அவர் நல்லவரா மாறுவாரா, அல்லது நல்லவரா இருக்கிறதுனால அவர் சிறப்பா தவம் செய்ய முடியும் அவரால? இதுதான் இந்த தண்டவாளம் மாதிரிதான். ரயில் இந்த தண்டவாளத்துல ஓடுதா அந்த தண்டவாளத்துல ஓடுதா, ரெண்டுமே ஒன்னாதான் ரயில் ஓட முடியும். அப்ப தவம் செய்ய செய்ய அறம் சிறக்கும், அறம் சிறக்க சிறக்க தவம் கூடும். இந்த ரெண்டுமே இணைந்து வரக்கூடிய ஒன்றுதாமா. அதனால நீங்க பாருங்க, நல்ல தவம் செய்யறவங்களுக்கு குணங்கள் மாறிக்கிட்டே வரும். உணவு நிலையில மாற்றம் வரும், நட்பு நிலையில மாற்றம் வரும். அது மாதிரி ஒரு புண்ணியங்கள் செய்ய 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 தவம் தானா வரும். நீங்க உட்கார்ந்த உடனே கவலைப்பட வேண்டாம், அது பாட்டுக்கு மனசு செட் ஆயிடும். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒன்றுதான். தவம் செய்ய செய்ய அறம் கூடும், அறம் செய்ய செய்ய தவம் கூடும். ரெண்டும் இணைஞ்சு வரக்கூடிய ஒன்றுதான். அதனால இப்ப ஒரு நல்ல தவம் செய்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு புண்ணியவானா தான் இருக்கும், பல புண்ணியங்கள் செய்து கொண்டிருப்பார். அதே மாதிரி நல்ல புண்ணியங்கள் செய்கிறார் என்று சொன்னா கண்டிப்பா ஒரு தவத்தில் ஆழமாயிருப்பார், அந்த சந்தேகமே கிடையாது. மெத்தடு வேறையா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் தவம் செய்யக்கூடிய முறைகள் வேறையா இருக்கலாம். ஆனா கண்டிப்பாக அவர் போய் அப்படி வீட்டுல ஒரு உட்காந்து கண்ண மூடினாவே தவம் தான். இந்த மாதிரி நம்ம குண்டல் யோகம் சொல்லி பழக்கம் இல்லாம இருக்கல. எத்தனையோ கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா அமைதியாக இருக்கக்கூடியவர்கள், தெய்வ நிலையை உணர்ந்தவர்கள் நிறைய இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி தவம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களோட முகத்தை பார்த்தாவே ஒரு தேஜஸ் இருக்கும், அங்க ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும். அதெல்லாம் தானா வந்துருமா. இது இரண்டும் இணைந்துதான் நடக்குமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருணன் உங்க கேள்வி கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. பொதுவாவே நாம அகத்தை பத்தி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க ஐயா. எதை பத்திங்கய்யா? நம்ம அகத்தை பொறுத்த அளவுல நாம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. நம்ம புற செயல்களை மட்டும் நம்ம சரியா வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா எந்த ஒரு எண்ணமும் அரை வினாடிக்கு மேல நம்ம கிட்ட நிக்கிறது இல்ல, அரை கடிகைன்றாங்க. நாம அந்த எண்ணம் எழுந்தத முரண்பாடா அதை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணம் எழுந்துகிட்டே இருக்கு. அத நம்ம தவத்துல மட்டும் சரி பண்ண முடியுமா, இல்ல வேற பயிற்சிகள் இருந்தாதான் நம்ம அதை சரி பண்ண முடியுமா? அதாவது நமக்கு அதுக்கு தாங்க மகரிஷி அவர்கள் ஒரு தியானம் முடிஞ்ச பிறகு வாழ்த்து சொல்றது, தியானம் முடிஞ்ச பிறகு நம்மளை அகத்தாய்வு செய்ய சொல்றது, இதெல்லாம் அந்த மனசு தவம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, மனசை அமைதியா கொண்டுறது, அவ்வளவுதான். இந்த மனது அமைதியாக வருவதற்கு செய்யக்கூடிய முறைகள் தான் தவம். அந்த அமைதியான மனதில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் அறம். அதனால என்னன்னாக்கா நம்ம ஒரு எந்த முறைகள்ல வேணுமாலும் நம்ம அந்த மனசை அப்படியே அமைதி கொண்டு வந்துடலாம். மனசு அமைதிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது நல்லதா தான் இருக்கும். அவர்களால் தவறுகள் செய்ய முடியாது. நீங்க பாருங்க, ஒரு துரியத்துல நம்ம தியானத்துல துரியத்துல நீங்க இருந்தீங்கன்னாக்கும் உங்களால கோவிக்க முடியாது, கவலைப்பட முடியாது, சண்டை போட முடியாது, பொறாம வராது. இது துரியத்துல இருக்கு. அப்படி வந்ததுன்னா நீங்க துரியத்துல இல்லைன்னு அர்த்தம், துரிய தவம் செய்ய தெரியலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒரு இணைந்த செயல்கள் தான், ஒன்றோடு ஒன்று இணைந்த செயல்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மூர்த்தி ஐயா உங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க, ஐயாட்ட கேள்வி கேட்கலாங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையிலிருந்து செங்குண்டம் மரக்கட்டளை மூர்த்தி நிர்வாக அரங்காவலர் சிறப்பாக தவமும் அறமும் மனிதனுக்கு 2 கண்கள் போன்றதுன்னு பல்வேறு விளக்கங்கள் மகரிஷியோட தத்துவங்களோட விளக்கமா சொன்னீங்க. சரிங்க ஐயா. இப்போ நம்ம இதிகாசங்கள் புராணங்கள்ல விஸ்வாமித்திரர் நல்ல தவச்சீலர், அவர் கோபப்பட்டாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதுபோல ராவணேஸ்வரனும் மிக தவம் செய்தவன், அவனும் முறையற்ற பால் கவர்ச்சினால சீதையை கவர்ந்து சென்றார்னு. அப்போ அப்படியேப்பட்ட மகான்களுக்கே இருக்கும்போது சாதாரண மகான்கள் எவ்வாறுங்க இதை நம்ம சரி செய்ய முடியும்? ஐயா, இந்த நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்கய்யா. இந்த இதிகாசங்கள் புராணங்கள் இவையெல்லாம்
சில நல்ல பாத்திரங்களை கொண்டு ஒரு நல்ல உண்மைகளை வைத்து எழுதப்பட்ட ஒரு கற்பனை காவியங்கள். அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் ஒரு நல்லவர்களாக வர வேண்டும் என்பதற்காக அன்று இருந்தவர்கள் அப்படி ஒரு பாவனை எப்படி இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு கதை எழுதி டைரக்ஷன் பண்ணி பண்றாங்க, அந்த மாதிரி எழுதி வந்த நிலைகள். அதுல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதுல எது பாசிட்டிவா இருக்குதோ நம்ம அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது விஸ்வாமித்திரர் கோபிக்கிறாருனாக்கா, கோபப்படக்கூடியவங்க தன்னுடைய ஏதாவது ஒரு வகையில் தன்னை சரி கட்டிவிற்கா அப்படி உதாரணத்துக்காக அப்படி வச்சிருக்கிற நிலைகளா இருக்கலாம். ஆனா உண்மையில என்னன்னாக்கா நல்லதுதான் இருக்கும். ஆனால் வந்த வழியில சில இடத்துல அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சில செய்திகளை மாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால கோபப்பட்ட ஒருத்தர் நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்க வேண்டியதில்லை. கண்டிப்பா தவம் செஞ்சா கோபம் வராதுங்க. அப்படி கோபப்பட்டா அவர் தவத்துல கிடையாது. அது விஸ்வாமித்திரர் எந்த ஞானியா இருக்கட்டும். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமையும் காத்தல். குணத்தின் உச்சியில் இருப்பவர்களுக்கு கோபம் ஒரு வினாடி கூட வராதுங்க. அப்படி கோபம் ஒரு வினாடி வந்தால் அவர் குணத்தின் உச்சிக்கு செல்லவில்லை, அவர்கள் தவம் செய்யவில்லை, அவர்கள் தவ யோகி என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் ஞானின்னு சொல்ல வேண்டாம். அவங்க ஏதோ நம்மள மாதிரி கோபப்படுற ஆளுகளுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக கேரக்டர் உருவாக்கி அவர் மூலமா நம்ம கோபத்துக்கெல்லாம் நம்ம ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதாங்க. நல்லா உண்மையில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக நல்லவர்களுக்கு கோபம் வராது. கோபம் வந்தால் அவர்கள் நல்லவர்கள் நிலையை நம்ம சொல்ல முடியாது. அப்ப நாம எடுத்துக்கொண்டது, நம்முடைய நிலைக்கு நம்ம எடுத்துக்கொண்டது. ஒவ்வொரு இடத்துல ஒரு உதாரணம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் தானே, அப்ப நம்ம தாவரத்தை மட்டும் நம்ம சாப்பிடுறோமே, தாவரம் அது ஒரு உயிரினம் இல்லையா, அதுவும் பாவம் இல்லையா என்று கேட்கிறாங்க. அப்புறம் அந்த சாமி சொன்ன அந்த கணக்குப்படி நம்ம பாக்குறோம். சொல்லும் போது தாவரம் வேரூன்றி இருக்கிறதுனால அது சின்ன சின்ன துன்பம் வந்தா அது அப்படியே பூமியோட இதாகிடும். அதனால தாவரத்தை நம்ம பிடிங்க பெரிய துன்பம் இல்லை. ஏன்னா தாவரம் சாப்பிட்டாதான் மனிதன் வாழ முடியும், அந்த தாவரம் சாப்பிடக்கூடிய இதெல்லாம் வாழ முடியும்னு ஒரு இடத்துல ஒரு சொல்றோம். அப்ப உடனே ஒரு நண்பர் சொல்லிட்டாரு, சார் எனக்கு ரொம்ப நாள மனசுக்குள்ள இருந்ததுக்கு ஒரு விடை கிடைச்சு போச்சு. என்ன சார் விடை? அப்ப இனிமேல் நான் எனக்கு இந்த ஆடு வெட்டி அது கறி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் மத்தவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கு பாவமா தெரிஞ்சுது. நீங்க சொன்னதை வச்சு எனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருச்சு. இதனடா வம்பா இருக்கு, நம்ம புண்ணியத்தை செய்யணும். இது மறுபடியும் சொல்றேன், இல்ல சார் இனிமேல் ஆட்டை வெட்டும் போது 4 காலை மண்ணுக்குள்ள புதைய வச்சு அப்புறம் நான் ஆட்டை வெட்ட போறேன். அப்ப அப்படி நேர பாவம் எல்லாம் போயிருமில்ல, எனக்கு அந்த பாவம் வராதுல்லனார். மனுஷன் தப்பு செய்யணும்னு நினைச்சிட்டா அதுக்கு என்ன வேணுமாலும் யோசனை செய்யும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கற்பனையா சில செய்திகள்லாம் சொல்லிட்டு செய்த தவறுக்கு ஒரு கணக்கு பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. தவறுதான். இறைநிலை எந்த இடத்துலயும் மாறி போகாது, விலகி போகாதுங்க. அதனால நம்ம நல்ல உதாரணங்கள் எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சங்கர் ஐயா அவங்க கேள்வி கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். ஹலோ, கேட்கலாங்க? ஹலோ ஹலோ, கேரளாவிலேருந்து பேசுறாரு. அவருக்கு இணைப்பு கிடைக்க மாட்டேங்குது பாவம். நீங்க டெய்லியும் முயற்சி பண்றாரு. ஒரு சிக்னல் ஒரு கிடைக்காம இருக்கீங்க. ரைட், பாவம் சிக்னல் கிடைக்கலைங்க. சிக்னல் கிடைக்கலைங்கயா. வாழ்க வளமுடன் சார். சிவா அவங்க கேள்வி கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ சார். நான் சிவா பேசுறேன், யூஎஸ்ல இருந்து. சொல்லுங்க. நான் ரீசெண்டா தான் இதை கேட்க ஆரம்பிச்சேன், டெய்லி கேட்கிறேன். நல்லது. எனக்கு என்னன்னா அந்த ஒரு மனசு ரொம்பவும் டிஸ்ட்ராக்டடான ஒரு தாட்ஸ் இருக்கு. லைக் இட்ஸ் சரி பியாண்ட் அவர் கண்ட்ரோல்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னொன்னு, ஒரு விஷயம் நம்ம செய்யறது சரியில்லை, தப்புன்னு தெரியுது, பட் ஆனா அதை ஸ்டில் நம்மளுடைய ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த விஷயம். இன்னொன்னு, ஒரு இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலை ரொம்ப ஏற்படுத்துது. ஸோ அதனால எதுவுமே செய்யறதுக்கே ஒரு பயமா இருக்கு. ஸோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட. ரொம்ப அதுக்குதான் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஐயா வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச சில செய்திகள் சொல்றீங்க. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தெய்வத்தன்மை நிறைய இருக்குங்க. இப்ப நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவோ திறமைகள் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சில தோல்விகள் வந்திருக்கலாம், கவலைகள் வந்திருக்கலாம், வருத்தங்கள் வந்திருக்கலாம், அந்த சூழ்நிலை தொடர்ந்து இருக்கலாம். இப்ப அதுவே உங்களுடைய மனசுல பெருசு பண்ணி போயிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க உங்களுடைய நல்ல குணங்கள் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஒவ்வொரு மனுஷன்கிட்ட நல்ல குணங்கள், உங்க நல்ல குணங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க. பொறுமையா இருக்கிறது,
விட்டு கொடுக்கறது, மற்றவங்களுக்காக உதவி செய்யறது, ஒரு தியானம் செய்யக்கூடிய நிலை, ஒரு ஒழுக்கமற்ற நிலையில சரியாக இருப்பது, இப்படி எத்தனையோ நல்ல குணங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த நல்ல குணங்களை போல நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களிடம் நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. இந்த நல்ல குணங்களை எல்லாம் ஒரு 10, 15, 20 நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த நல்ல குணங்களை நினைச்சு நீங்களே உங்களை பாராட்டுங்க. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, நான் ஒழுக்கமானவன், உண்மை மட்டும்தான் பேசக்கூடியவன், எவ்வளவு எந்த துன்ப காலத்திலும் யாருக்கும் நான் துன்பம் இழைக்க மாட்டேன், மற்றவர்கள் துன்பம் செய்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் பெற்றவன், மன்னிக்கக்கூடிய தன்மை பெற்றவன், அன்றாடம் என்னால சிலருக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படி எத்தனை நல்ல குணங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்க வரிசைப்படுத்தி உங்களை நீங்களே பாராட்டுங்கள். உங்களுடைய பாராட்டக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. நீங்க ஏதோ உங்ககிட்ட இருக்கிற 1-2 வீக்னஸ் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் மனசுக்குள்ள போட்டு பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை கற்பனை பண்ணி பூத கண்ணாடி வச்சு பெருசு பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அதை விடுங்க. எல்லாருக்கிட்டையும் வேண்டாத குணங்கள் எத்தனையோ இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் 100க்கு 100 நல்லவர்கள்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்ப நீங்க உங்களுடைய இருக்கிற நல்ல குணங்கள் மட்டும் பாருங்க. இப்ப உங்களுடைய நல்ல குணங்களை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்னென்ன நல்ல குணங்கள், அதை நீங்க உங்களை நீங்களே பாராட்டுங்க. மேலும் அந்த நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன வழின்னு பாருங்க. அதே சமயத்துல உங்களுக்கு அந்த வழியில போகும்போது சிலதெல்லாம் வேண்டாதது வரும். அப்ப இது வேண்டாத குணம், இதை நான் எப்படி நீக்கிறதுன்னு பாருங்க. இந்த மகரிஷி சொன்ன அந்த அகத்தாய்வு முறை, தற்சோதனை முறை, அதுதாங்க. நீ முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. முதல்ல உங்கள்கிட்ட நல்ல குணங்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஐடென்டிஃபை பண்ணி உங்களை நீங்களே பாராட்டுங்கள். அந்த நல்ல குணத்தை கூட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த வேண்டாத குணத்தை நீங்க நீக்கணும். நீக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மகரிஷி சொன்ன ஒரு அகத்தாய்வு முறையில் இருந்து நீக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. அது அடுத்த நிலை செய்யுங்க. முதலில் உங்களுடைய நல்ல குணங்களை கண்டுபிடித்து நீங்கள் உங்களை பாராட்டுங்கள். உங்களுடைய உயர்ந்த தன்மைகள் உங்களுக்கே தெரிய வரும். நீங்க உங்களை நீங்களே மதிக்கல, மற்றவங்க எல்லாம் விடுங்க, உலகத்துல விடுங்க, நீங்க உங்களை நீங்களே மதிக்கல. ஒரு கண்ணாடி முன்னாடி பார்த்து உங்களுடைய பெருமைகளை நீங்களே சொல்லி பாருங்கள். இது தற்பெருமை அல்ல, இது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அது வேணும். ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் தான் மற்ற காரியங்களை செய்ய முடியும். கண்டிப்பாக உங்களோட நிறைய உயர்ந்த குணங்கள் இருக்கிறது. நீங்கள் எத்தனையோ பேருக்கு நீங்கள் மாடலாக இருக்க போகிறீர்கள். எத்தனையோடைய வாழ்க்கையுடைய அந்த துன்பங்களை நீக்குவதற்கு உங்களை இறைவன் படைத்திருக்கிறார். கண்டிப்பா உங்களால் அந்த துன்பங்களை நீக்க முடியும். அவ்வளவு தகுதி பெற்ற நீங்கள் இந்த துன்பத்தை மனசுல போட்டு இருக்க வேண்டாம். அதை விட்டுருங்க. அதெல்லாம் நீங்கள் தெய்வத்தை தெய்வத்திட்டு விட்டுருங்க. கடவுளே என்னால முடிஞ்சு இது நான் செய்யறேன், மிச்சம் நீ பார்த்துட்டு விட்டுருங்க. அந்த குருவை நம்மனா குரு விட்டு விட்டுருங்க. குருவே இவ்வளவுதான் என்னால முடியும், இதுக்கு மேல நீங்க பாத்துக்குன்னு சொல்லுங்க. இருக்கிறத வச்சுட்டு நீங்க நல்லா இருக்க பாருங்க. அதாவது ஒன்றுமில்லாத ஏழைகள் கூட வாழ்க்கையை நல்லா இருக்கிறாங்க. அதே சமயத்தில் கோடீஸ்வரர்கள் கூட தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பிரச்சனையை பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உங்களுடைய நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது. நீங்கள் சாதிக்க பிறந்தவர், உங்களால் சாதனை செய்ய முடியும். உங்களுக்கு இறைவன் உதவி செய்வதற்கு எல்லா வகையிலும் தயாராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அந்த நல்லதை மட்டும் பாராட்டுங்கள், வளர்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள்ள வேண்டாத வரும்போது, இல்ல என்கிட்ட இவ்வளவு நல்ல குணம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், மோசமான எண்ணங்கள் வர வேண்டாம் என்று சொல்லி அதை முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. முக்கியத்துவம் கொடுக்காம விடுங்க. நல்லதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு உயர்ந்த மனிதராக வர முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் மாடலாக வர முடியுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாகராஜன், நீங்க கேள்வி கேட்கலாங்கய்யா. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயாவோட ஸ்பீச் நீங்க ரொம்ப அருமை. அதாவது ஐயாவோட ஸ்பீச் குரல் கேட்டாலே அது அருமை. அதாவது சில பேருடைய பேச்சை கேட்டா மகிழ்ச்சியான முறையில அப்ரோச் பண்ணுவோம். அது மாதிரி மனிதர்கள் நீங்க ஒருத்தர். ஆழியாரும் நிறைய பேர், சக்தி ஐயா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஆளுங்க ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த 16ஆம் தேதி செஷன் சொல்றோம், ஆன்லைன் கிளாஸ், அதுக்கு தமிழ் மீடியம் அட்மிஷன் உண்டா? ஆமாங்கய்யா. இப்ப தமிழ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது. 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தமிழ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஆமா, 16ஆம் தேதிக்கு தமிழ் இல்ல இங்கிலீஷ் மட்டும் தான்ங்கிற மாதிரி சொன்னீங்க. இல்லைங்க ஐயா. ஐயா இப்ப நான் சொல்லிடுறேங்க. இப்ப 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தமிழ் நடந்துட்டு இருக்குது. 2 நாள் லீவ் விட்டுட்டு 16ல இருந்து 27 வரைக்கும் தமிழும் நடக்கும், இங்கிலீஷ் நடக்கும். 2 சைமல்டேனியஸ். சரிங்க. ஐயா ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு கோர்ஸும் 24 வரைக்கும் கோர்ஸும் தமிழ்ல நடந்துகிட்டே இருக்கும். இங்கிலீஷ் மட்டும். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கோர்ஸ், 16ல இருந்து 20 வரைக்கும் கோர்ஸ். இனிமேல் வருஷம் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அட்மிஷன் பண்ணிடுறேன். அந்த 1ஆம் தேதி பண்ண முடியல, கொஞ்சம் பரவாயில்லைங்க. பண்ணிடுறாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கயா. சொல்லுங்க. இது இந்த மாசம் அல்ல, இனிமேல் வருஷம் முழுவதும் மாதம் 1 to 12 ஒரு கோர்ஸ், 16 கோர்ஸ் தமிழ்ல நடந்துகிட்டே இருக்கும்.
இங்கிலீஷ்ல வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம இது கூட சேர்ந்து நம்ம அகத்தாய் வருங்க நடத்த போறோம். பிரம்மஞான வரைக்கும் இதுலயே நடக்குங்க. எப்ப முடிஞ்சதோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிஞ்சோன்னா அடுத்த மாசம் அகத்தாய் வரும். தொடர்ந்து பிரம்மஞான வரைக்கும் ஆன்லைன்ல நடத்த போறோங்க. ஏற்கனவே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டு இப்ப எல்லாம் அகத்தாய் முடிக்காம இருப்பாங்களே அவங்க எல்லாம் பூரா நீங்க வந்து அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் சேர்த்து விட்டுலாங்க. அவங்களுக்கு கூட நம்ம அகத்தாய் 1, 2, 3 நடத்தி பிரம்மஞான இப்ப நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டாங்க, மன்றத்துக்கு அகத்தாய் அட்டன் பண்ண முடியல, அட்டன் பண்ணிருக்காங்க, அதுக்கு மேல போக முடியல. அவங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் சொல்லி ஒரு இதற்கு அதுல போட்டு விட்டா மறுபடியும் அகத்தாய் 1, 2, 3 நடத்தி இதுல பிரம்மஞானம் முடிச்சாலும் சரி நீங்க வந்து இங்க ஆலியாருக்கு வர வேண்டிய வீட்டுல இருந்து எல்லாம் முடிச்சுக்கலாம். நீங்க அடுத்த சுமார்ட்டுக்கு துணை பேராச போலாம். சரிங்க அதுல நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நான் பாடிறேங்க அது மாதிரி பண்றேங்க. சக்தி ஒரு விஷயம் வந்து அந்த டொனேஷன் வந்து கனரா பேங்க்ல கட்டலாம்னு சொன்னீங்களா? ஆமாங்க, அதுலயே கட்டலாங்க. அது ஆலியாருக்கு வருங்கய்யா. அந்த நம்பர் கொஞ்சம் இப்ப ஸ்கிரீன் பண்ணீங்க, மறுபடியும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டொனேஷன் அந்த நம்பர் சொல்றேங்க, எழுதிக்கோங்கய்யா. சொல்லுங்கய்யா. 12282 011002019 அக்கௌண்ட் நம்பர் 019 122820011002019. சரிங்கய்யா. சரி வாழ்க சந்தோஷம் மக்களே. அடுத்து கடைசி கேள்வி சாந்தி கண்ணன், உங்க கேள்வி கேட்கலாங்க. லாஸ்ட் கொஸ்டின். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. தவமும் அறமும் அருமையா இருந்ததுயா. சொல்லுங்க. என்னோட 2 கேள்வியா. சொல்லுங்க. அப்பா அம்மா எது செஞ்சாலும் பசங்களுக்கு போகுங்கிறீங்க, அது பொண்ணு பிள்ளைங்களுக்கும் போகுமா? எல்லாத்துக்கும் போகுமா? அதாவது என்னன்னா இப்ப நம்ம வாழ்கின்ற போது நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அவர் பழகி கொள்கிறார்கள். நம்ம வந்து நம்ம அன்பா இருக்கிறோம், கருணையா இருக்கிறோம், விட்டு கொடுக்குறோம், தியாகம் பண்றோம், மத்தவங்க ஏதோ கோபமா சொன்னா கூட அமைதியா இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் வாழும்போது பழகி குழந்தைகள். இன்னும் சொல்ல போனா தந்தைகள் தான் குழந்தைகளுக்கு முதல் டீச்சர், முதல் ஆசிரியர்கள். அதாவது ஒரு குழந்தையுடைய அறிவு வளர்ச்சியை பத்தி ஒரு மனோதத்துவ நிபுணர் சொல்றாரு. நம்மளாம் நினைக்கிற குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் காலேஜுக்கு போய் தான் அந்த அறிவு வளருது. அது வளருது சரிதான். ஆனா அந்த பேஸ்மெண்ட் வந்து 5 வயசுகள் முடிஞ்சு போயிடும். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கட்டட பேஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து 5 வயசு. நீங்க 5 கட்டடம் கட்டலாம், 10 மாடி 20 மாடி 30 மாடி கட்டலாம். பேஸ்மெண்ட் அந்த 5 வயசுக்குள்ள முடிஞ்சு போயிடும். இந்த 5 வயசுக்குள்ள யாரு தாய் தந்தைகளை வச்சுதான் குழந்தைகள் தன்னுடைய அறிவை, திறமையை எல்லாத்தையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். அப்ப தாய் தந்தை இருந்ததுன்னா நல்ல சிந்தனை இருந்ததுன்னு சொன்னா சின்ன வயசுக்குள்ள வந்துடும். சரி, அடுத்தது இந்த தாய் தந்தைகள் பின்னாடி இந்த ஆன்மா என்ன ஆகுது, அந்த குழந்தைகள்ட்ட போய் தான் வரும். ஆன்மா உடலை விட்டு விடுபடும் போது எங்க போகுது, குழந்தைகளுக்கு தான் போய் சேரும். நம்முடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் கேரியவராய் அங்கதான் போக போகுது. குழந்தைகள் தான் நம்முடைய வாரிசுகள். நம்முடைய சொத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மாவுக்கு தொடர்ச்சி அவங்கதான். இதுவரை எத்தனை பிறவி பிறந்தோம் தெரியாது, இனி எத்தனை பிறவி தெரியாது. இது இந்த குழந்தைகள் மூலமா தான் போய் சேரும். இன்னொரு கேள்வியா ஐயா. இப்ப வந்து ஒரு பையனுக்கு வந்து அப்பா இல்ல, பிறந்து 1 மாசத்துலயே அப்பா வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அந்த பையனுக்கு அந்த அப்பாவோட கர்மம் ஏதாவது சேருமா சேராதா? இல்ல, அப்பா விட்டுட்டு போயிடுறாருன்னா அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாருங்களா, இல்ல வந்து அவரு ஏதாவது வேற என்ன, எப்படி நீங்க சொல்றீங்க மணி? இறந்து போயிறாருன்னு சொல்றீங்க? ஏன் இறந்து போயிடுறாருங்களா? அப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சாந்தி கண்ணனம்மா சொல்லுங்கம்மா. நீங்க எப்படி சொல்றீங்கம்மா? குடும்பத்தை விட்டு போயிடுறாங்களா, எல்லாரும் வந்து அவர் இறந்து போயிடுறாங்களா, என்ன சொல்றீங்க? இல்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஐயா. பரவாயில்ல. அந்த அவர் இறந்ததுக்கும் எங்களுக்கு தெரியாது. அதோட கர்மா எல்லாம் இந்த பையனுக்கு சேருமா? கண்டிப்பாமா. எப்படி இருந்தாலும் அந்த அப்பா அம்மா அந்த உயிர் தொடர்புல தான் அந்த குழந்தை பிறந்தது. அது எப்படி இருந்தாலும் அவங்க கூட இருந்தாலும் சரி, விலகி போனாலும் சரி, அதனுடைய தொடர்ச்சிகள் அந்த குழந்தைகளுக்கு அது வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். அதனுடைய நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி. ஒருவேளை வந்து அப்பா வந்து அது விட்டுட்டு போனதுனாலயோ டைவர்ஸ் ஆனதுனாலயோ அவருடைய சொத்து சுகம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா அவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியம் குழந்தைகளுக்கு வரத்தான் செய்யும். அதுக்கு பின்னாடி இவருக்கு மட்டுமல்ல, இன்னும் மற்ற குழந்தைகள் இருக்கலாம், அந்த குழந்தைகளுக்கும் அது போகத்தான் செய்யும். அப்ப வந்து அவர் கூடி இருந்தாலும் சரி, விலகி இருந்தாலும் சரி,
ஏன்னா அந்த உயிரோடு சேர்ந்துதான் பிறந்தது இது. அப்ப அதனுடைய உயிர் தொடர்பு இருக்கத்தான் செய்யும். அவங்க ஒருவேளை இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்கலாம், டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம், வேற இடத்துல இருக்கலாம். ஆனா அது இறந்த பிறகு அந்த ஆன்மா அதனுடைய பதிவுகள் அந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். அது இயற்கை. ஒருவேளை சொத்து சுகம் வராம இருக்கலாம், அதுக்கு அரசாங்க சட்டப்படி இருக்கலாம். ஆனாலும் அந்த பதிவுகள் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அது வரத்தான் செய்யும். ஆனா அதே சமயத்துல அது வளர்க்கக்கூடிய முறையில ஒரு குழந்தைகளுக்கு குணங்கள் எப்படி அமையுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிறவியிலிருந்து வரக்கூடியது, இன்னொன்று வளர்ப்பு முறையில் வரக்கூடியது. ஹெரிடிட்டரி, என்விரான்மெண்ட் 2 தான். இப்ப இங்க பிறந்த குழந்தைய நம்ம அமெரிக்காவில் கொண்டு வளர விட்டுட்டோம்னாக்கா குழந்தையிலிருந்து வந்து அது வித்தியாசமா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். அது மாதிரி அந்த வளர்ச்சி சூழ்நிலையில நிறைய மாற்றங்கள் கொடுக்கலாம். அப்பா அம்மா மூலம் என்ன பதிவுகள் வந்தாலும் அந்த வளர்ச்சி சூழ்நிலையில நாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். அவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் செய்ய முடியும். அந்த பாதிப்புகள் இருந்தாலும் கூட அதையும் மீறி நம்ம நல்லவர்களை பண்ண முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, நேரம் நிறைவு பெற்றுவிட்டது. இன்னும் நிறைய அன்பர்கள் கேள்விக்காக காத்திருக்கிறீர்கள். வழங்க முடியவில்லை, மன்னிக்கவும். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு மிக சிறப்பாக ஐயா அவர்கள் தவமும் அறமும் என்னும் தலைப்பில் நமக்கு பல்வேறு விளக்கங்களை எல்லாம் அளித்து பல அன்பர்களின் கேள்விகளுக்கெல்லாம் மிக சிறப்பாக பதில் அளித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நாம் நமது நன்றிகளை வாழ்த்துக்களின் மூலம் தெரிவித்து மகிழலாம். இணைப்பில் இருக்கும் அன்பர்கள் அனைவரும் அருள் கூர்ந்து தவநிலைக்கு வந்துவிடலாம். முதல்நிலை பேராசிரியர் முனைவர் பெருமுள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு இணைப்பில் 450 பேருக்கு மேலாக இணைந்திருந்தார்கள். அத்துணை அன்பர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் இந்த சிறப்பு நிகழ்விற்கு நமக்கு அனுமதி அளித்த மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பெங்களூரிலிருந்து நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐடி பிரிவினுடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் கிரீஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். டெக்னிக்கல் சப்போர்ட் செய்து தரக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் விஜய் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்வுகளை நமக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் பிளஸ் வேதாத்ரியம் ஃபார் ஓல்டு பீஸ் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஆழியர் அறிவித்திருக்கின்ற WCSC ஐடி துறையினுடைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பானவர்களே, இந்த நல்ல தகவல்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இனி நாளைய நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு 9 மைய தவம், 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் தவம், நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம். மனவளக்கலையில் நாம் அதிகம் பெற்றது விழிப்புணர்வா செயல் ஒழுங்கா என்னும் தலைப்பில் நிகழ இருக்கிறது. இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவராக பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் திருப்பூரிலிருந்து நம்மோடு இணைய இருக்கிறார்கள். இதிலும் நண்பர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6 மணிக்கு துரியாதீதம், 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் தவம், 8 மணிக்கு ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை. இந்த எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு, அன்பானவர்களே, மேலும் kayakalpayoga.edu.in எனும் இணையதளத்தில் காயகல்ப பயிற்சி ஆங்கிலத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு, குருகாணிக்கை செலுத்த விரும்பும் அன்பர்கள் anboliya.vedantri.edu.in எனும் இணையதளம் வழியாக குருகாணிக்கைகளை வழங்கி மகிழலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாளை காலை 10:50 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேராசிரியர் சக்தி குமாரவேல். உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கையில் வேதாத்திரியம் மலர. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.